السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியூடாக இந்த வாரமும் நேரலையிலே உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் கேட்கக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு நாம் பதிலளித்து வருகிறோம். பல சகோதர சகோதரிகள் பலதரப்பட்ட இடங்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே ஆர்வமாக பங்கு பெற்று பல கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நிலுவையில பலவிதமான கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகள் கேட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் அவர்கள் கேட்ட வரிசையிலே ஒவ்வொன்றுக்காக நாங்கள் பதில்களை எதிர்காலத்தில் நாம் தொடர்ச்சியாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்ய வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் பெண்கள் அணியூடாக எதிர்வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலே மன வாழ்க்கைக்கு நுழையவிருக்கின்ற பெண்களுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய விதத்தில் ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் செஷனாக ஒரு முழுநாள் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பெண்கள் அணி தயாராக இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக திருமணத்திற்காக நுழையவிருக்கும் சகோதரிகளுக்கு இஸ்லாமிய நெறிமுறைப்படி திருமண வாழ்க்கைக்குள்ளே எவ்வாறு நுழைய வேண்டும், அந்த திருமண வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான உளவியல் ரீதியான பிரச்சனைகளை எவ்வாறு முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய மனோநிலைகளை தயார்படுத்தி அந்த திருமண வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வது என்பதையும், அதே போன்று திருமண வாழ்க்கையிலே அவர்கள் வாழுகின்ற நேரத்தில் இலங்கையிலே நடைமுறையில் இருக்கக்கூடிய சிவில் சட்டங்கள் எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையிலே உதவுகின்றன என்பதை பற்றியும், அதே போன்று மார்க்க ரீதியாக ஒரு முஸ்லிம் பெண் கணவன் விஷயத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவளது உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்பன போன்ற விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் 3 விதமான கோணங்களில் விளக்கி திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை நெறிமுறைப்படுத்துவதற்கு சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் பெண்கள் அணி தயாராக இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சிக்கான இந்த அறிவிப்பை முன்கூட்டியே நாங்கள் எதற்காக செய்கிறோம் என்று சொன்னால், இதற்காக பல பெண்களை இன்ஷா அல்லாஹ் பங்கு பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்யவிருப்பதனால இத்தகைய ஒரு ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் செஷன் உளவியல் ரீதியாக, சட்ட ரீதியாக, மார்க்க ரீதியாக இஸ்லாமிய பெண்களுக்கு அழகான அறிவுரை ஆலோசனைகளுடன் வழங்குவதற்கு இஸ்லாமிய இயக்கங்களில் முதல் தடவையாக சிலோன் தௌஹீத் ஜமாத் தான் இந்த ஏற்பாடை செய்திருப்பதனால பெண்கள் யாரெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஜமாத்துடைய பெண்கள் அணியை தொடர்பு கொண்டு தங்களுடைய பெயர்களையும் பதிவு செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாகுமாறு, தயாராகுமாறு கேட்டுக்கொள்வதற்காகத்தான் முன்கூட்டியே இந்த அறிவித்தலை நாம் செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கான சரியான திகதியை, சரியான இடம், நேரம் பற்றிய அறிவிப்பு மசூரா செய்யப்பட்டு இறுதி முடிவாக்கப்பட்ட பிறகு உத்தியோகபூர்வமாக நம்முடைய ஜமாத் முகநூலூடாக நாம் அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி மிக பெருமதியான ஒரு நிகழ்ச்சி. இஸ்லாமிய அமைப்புகளின் ஊடாக முதல் தடவையாக சிலோன் தௌஹீத் ஜமாத் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுக்கு அது வாழ்க்கைக்குரிய ஒரு பக்க பலமாக இது அமையும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். எனவே திருமண வாழ்க்கைக்காக தயாராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நெறிமுறையை கடைபிடிக்க விரும்புகின்ற பெண்கள் நம்முடைய ஜமாத்துடன் இத்தகைய மிக முக்கியமான பெருமதியான நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மார்க்க ரீதியாகவும், சட்ட ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும் பெற வேண்டிய படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். இன்றைய சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியிலே முதலாவது கேள்வியாக ஒரு சகோதரி கொம்பனி தெருவிலிருந்து சகோதரி அமீனா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். என்ன கேட்டிருக்கிறாங்கண்டா, குர்ஆன் வசனங்களை கலிகிராஃபியில் எழுதி வியாபாரம் செய்யலாமா என்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது கலிகிராஃபி என்றால் உங்களுக்கு தெரியும், அழகான எழுத்து கலை, அழகான எழுத்துக்களை கொண்ட ஒரு கலையாக
கேலிகிராஃபி இருக்கிறது. எல்லா மொழிகளிலும் இந்த கேலிகிராஃபி இருக்கிறது. ஆங்கிலத்தையும் கேலிகிராஃபி பண்ணலாம், சிங்களத்தையும் கேலிகிராஃபி பண்ணலாம். அதே போன்று எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களை, வசனங்களை அழகான முறையிலே கையெழுத்து கலையாக அதை வெளிப்படுத்துவதுதான் கேலிகிராஃபி என்பது. இந்த கேலிகிராஃபி கலைக்குள் அல் குர்ஆன் வசனங்களை பயன்படுத்தி அழகான முறையில் அல் குர்ஆன் வசனங்களை எழுதி அதை விற்பனை செய்யலாமா, வியாபாரம் செய்யலாமா என்றுதான் கேட்கிறாங்க. அதாவது குர்ஆன்ல பொதுவாக ஒரு தடை இருக்கிறது. என்ன தடைன்னு சொன்னா, அல் குர்ஆன் வசனங்களை விற்று பிழைப்பு நடத்தாதீர்கள் என்று ஒரு பொதுவான தடை இருக்கிறது. அந்த தடை எதை குறிக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக அந்த தடை சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களை பார்ப்போம். திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஸ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா, என்னுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள், வஇயாய ஃபத்தகூனி, என்னையே அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வசனங்களை வித்துறாதீங்க, என்னையே அஞ்சுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்களை விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டதாக மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த வசனத்திலிருந்து ஒரு கருத்து கிடைக்கிறது. இதே கருத்து திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 174வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை யார் மறைக்கிறார்களோ, மினல் கிதாப், வேதத்திலே அல்லாஹ் அருளியதை யார் மறைக்கிறார்களோ, வயஸ்தரூன பிஹி சமனன் கலீலா, அதை சொற்பமான அற்பமான விலைக்கு யார் விற்கிறார்களோ, உலாயிக்க மா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், அவர்கள் அவர்களுடைய வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதையும் உண்ணவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா யுக்கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 199வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லும்போது, லா யஸ்தரூன பி ஆயாத்தில்லாஹி தமனன் கலீலா, எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நல்லடியார்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வசனங்களை விற்று பிழைப்பு நடத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதில் 14981வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத அப்துர் ரஹ்மான் பின் ஷிபில் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து செவிம் எடுத்தேன். யகூலு, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், வலா தகுலு ஃபீஹி, அதிலே வரம்பு மீறாதீர்கள், வலா தஜ்ஃபு அன்ஹு, அதை அலட்சியம் செய்து விடாதீர்கள், வலா தஅகுலு பிஹி, அதன் மூலம் நீங்கள் உண்ணாதீர்கள், வலா தஸ்தக்ஸிரு பிஹி, அதன் மூலம் ஆதாயம் அடையாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஆதாரபூர்வமான செய்தி வருது. அப்ப இந்த செய்தியை நபிமொழியை பார்க்கும் பொழுதும் கூட அல்லாஹ்வுடைய வசனங்களை விற்று பிழைப்பு நடத்தக்கூடாது, அல்லாஹ்வுடைய வசனங்களை வைத்து ஆதாயம் அடையக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதையும் பார்க்கிறோம். அப்ப கலிகிராஃபியினூடாக அல்லாஹ்வுடைய வசனங்களை அழகிய எழுத்துக்கள்ல எழுதி அதை விற்பனை செய்து வியாபாரம் செய்வதை தடுப்பதை போன்று இந்த வசனங்களையும் ஹதீஸையும் மேலோட்டமாக பார்க்கும்போது விளங்குகிறது. ஆனால் இதுதான் அதனுடைய கருத்தா என்பதை நாங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வசனங்களை விற்பனை செய்வது என்பது எந்த கருத்தில் அல்லாஹ் சொல்கிறான்? நேரடியாக அல்லாஹ்வுடைய வசனங்களை இந்த மாதிரி ஒரு புத்தக வடிவத்தில் எழுதி அல்லது ஒரு கலிகிராஃபி வடிவத்தில் அல்லது ஒரு குர்ஆன் தர்ஜுமாவாக செய்து விற்பனை செய்வதை குறிக்கிறதா, அல்லது இதுல வேற ஏதாவது ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்ல வருகிறானா? நேரடி சொல்ல பார்த்தா அல்லாஹ்வுடைய வசனங்களை எந்த வடிவத்திலையும் விற்பனை செய்யக்கூடாது என்ற மாதிரி சொல்லுது. ஆனா இதுக்கு அதுதான் அர்த்தமாக இருந்தா அப்ப தர்ஜுமாக்களை விற்பனை செய்ய முடியாத நிலை வந்துடும். அதே போன்று மக்தப் மதரசாக்கள்ல பாட நூல்கள்ல அல்லாஹ்வுடைய வசனங்கள் போடப்படும், அதையும் விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும். இன்னும் பல நடைமுறை சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இந்த கருத்தில் தான் அல்லாஹ் சொல்லியிருந்தான் என்றால் நடைமுறை சாத்தியமற்ற நிலையை பார்க்க வேண்டியதில்லை. ஆனா அல்லாஹ் இதை தான் சொல்கிறானா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் அல் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 187வது வசனம்
என்ன சொல்கிறது என்று சொன்னால், அதிலே அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, வைது அஹதல்லாஹு மீசாக்கல்லதீன ஊத்துல் கிதாப், அல்லாஹ் வேதக்காரர்களிடம் ஒரு உடன்படிக்கையை எடுத்தான். அந்த உடன்படிக்கையை எடுத்த போது அல்லாஹ் என்ன சொன்னான் என்றா, லத்து பையினன்னஹு லின்னாசி, மக்களுக்கு இந்த வேதத்தை விளங்கப்படுத்த வேண்டும் என்றும், வலா தக்துமூனஹு, அதை நீங்கள் மறைத்து விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கையை எடுத்ததாக இந்த வசனத்துல சொல்றார். அதே போன்று ஃபனபதுஹு வரா லுஹூரிஹிம், அவர்கள் இதற்கு மாற்றமாக அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த வேதத்தை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஆக்கிவிட்டார்கள். வஸ்தரு பிஹி சமனன் கலீலா, அதை அற்பமான விலைக்கு விற்று விட்டார்கள். ஃபபிஸமா யஸ்தரூன், அவர்கள் விற்பனை செய்தது மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது என்ன சொல்றான் என்றா, வேதத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்தணும், அதை மறைக்க கூடாது என்றுதான் யூதர்களிடமும் கிறிஸ்தவர்களிடமும் வேதக்காரர்களிடம் அல்லாஹ் ஒப்பந்தம் செய்ததாக சொல்கிறான். ஆனா அவர்கள் என்ன செய்தார்களாம், அதை முதுகுக்கு பின்னால் ஆக்கினாங்க, அலட்சியம் செஞ்சாங்க. அதை கண்டுகொள்ளாம என்ன செய்தார்கள், இந்த வேதத்தை வச்சே பொழப்பு நடத்தினாங்க. இந்த வேதத்தில் உள்ள ஆன்மீகம் என்று ஒன்றை உருவாக்கி அதனூடாக இந்த வேத வசனங்களை கூலியாக்கி அதனூடாக சம்பாதித்து திரிந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வேதம் என்பது அல்லாஹ் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு அருளப்பட்ட ஒன்று. அதில் எதையுமே மறைக்க கூடாது. மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேதத்தை கொடுப்பது என்பது தவறு கிடையாது. அதை விற்பனை செய்யும் வடிவத்திலும் கொடுக்கலாம், அதை இலவசமாகவும் கொடுக்கலாம். ஆனா எது கூடாது என்றா, அந்த வேதத்தை முதுகுக்கு பின்னால் ஆக்கி அதை மறைச்சி அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை விற்கிறீங்களே, அந்த வேதத்துல இதை செய்தால் இந்த மாதிரி நன்மை கிடைக்கும், இதை பண்ணினால் இப்படி கிடைக்கும் என்று பொய்யெல்லாம் சொல்லி அல்லாஹ்வுடைய வசனங்களை ஒரு விற்பனை பொருளாக ஆக்கி அந்த வேதத்தினூடாக நடத்துகின்ற பிழைப்பை தான் அல்லாஹ் தஆலா தடுக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, வேதத்தை விற்பனை செய்வதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் என்றா, ஒருவர் சூரா யாசீனை ஓதுறாரு. அவர் ஒரு 50 யாசீன் சூறாக்களை ஓதி அவர் வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார், ஒரு நூல்ல முடிச்சு போட்டு வச்சிருக்கிறார். யாராவது ஒரு கத்த மூடு வந்தா, ஒரு ஜனாசா வீடு வந்தா, ஹத்தமுல் குர்ஆன் ஓதனும், யாசீன் சூரா ஓதனும் என்று கேட்டால் இவர் என்ன செய்வாரா, அந்த ஒரு முடிச்சு அவிழ்த்து விடுவார். அப்படி அவிழ்த்து விட்ட உடனே அந்த ஜனாசாவுக்கு அந்த யாசீன் போய் சேரும். இந்த வேதத்தினுடைய நன்மை இவர் ஓதினால் இவருக்கு நன்மை. ஆனா இவர் என்ன பண்றாரு, அந்த நன்மை இன்னொருவருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, அதை அப்படியே கைமாத்துறாரு. இப்படி கைமாத்துறதுக்காக வேண்டி ஆதாயம் பெற்றுக்கொண்டால், லாபம் பெற்றுக்கொண்டால், கூலி பெற்றுக்கொண்ட இவர் இப்ப என்ன செஞ்சிருக்கிறார், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களின் ஊடாக நன்மையை அடையக்கூடிய அந்த காரியத்தை இன்னொருவருக்கு செய்யக்கூடியதாக ஆக்கி அதிலிருந்து வருமானம் அடைகிறார் பாருங்கள். இதுதான் வேதத்தை விற்பனை செய்வது. அது அல்லாம அச்சப்பிரதியாக ஒரு குர்ஆனை பிரிண்ட் பண்ணினா அதுல என்ன பிரச்சனை வரப்போகுது, அதுக்கென்று சொல்லி ஒரு மூலதனம் தேவை, அதற்காக வேண்டி அச்சகம் வைக்க வேண்டும், அல்லது பிரிண்டிங் மெஷின் யாரு வச்சிருக்கிறானோ அவனுக்கிட்ட போய் அதை வாடகைக்கு எடுத்து பிரிண்டிங் வேலை செய்யறதுக்காக வேண்டி கூலி கட்ட வேண்டும், அதுக்கென்று சொல்லி மெனக்கெட்டு நேரம் ஒதுக்கணும். இதுக்காக வேண்டி ஒருவர் ஒரு புத்தக வடிவத்தில் குர்ஆன் வசனங்களை கொடுப்பதற்கு, தலைப்பு ரீதியாக கொடுப்பதற்கோ அல்லது தர்ஜுமாவாக கொடுப்பதற்கோ ஒரு வேலையை பார்த்தா இது வேத வசனங்களை வித்ததாக ஆகுமா? இந்த குர்ஆன் உள்ள வசனங்களை இன்னொருத்தருக்கு நன்மை பயன்படக்கூடிய விதத்தில் அவர் கைமாத்தினார் என்ற மாதிரி ஆகுமா? ஆகாது. இது எப்படி ஆகும் என்றால் அல்லாஹ்வுடைய வசனங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலை. அதுக்கென்று சொல்லி நேர காலம் ஒதுக்குறதுனால ஒருத்தர் என்ன செய்கிறார், அதற்கான கூலியை பெற்றுக் கொள்கிறார். இது நடக்குது. அப்ப ஆன்மீக ரீதியாக ஒருவருக்கு வேதத்தை சொல்வதனூடாக பெறக்கூடிய நன்மை என்பது வேறு, வேதத்துல உள்ள விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு புத்தக வடிவத்திலோ அல்லது கலிகிராஃபி வடிவத்துல ஒரு வசனத்தை அழகான முறையில எழுதி அதை விற்பனை செய்கிறார். அதை வீட்டுல என்ன செய்வாங்க, ஒரு அலங்கார பொருளா வச்சு கொள்வாங்க. அதை பார்க்கிறவங்க அதுல உள்ள வசனங்களை அதை ஓதுறதுக்கு முயற்சி செய்வாங்க. இந்த மாதிரி நோக்கங்களுக்காக வேண்டி இதை செய்தால் இதுல என்ன தவறு இருக்குது, இது வேதத்தை வித்து பிழைப்பு நடத்தியதாக ஆகுமா என்று கேட்டால் பிழைப்பு நடத்தியதாக ஆகாது. ஆன்மீகத்தை விற்பது என்பது, நன்மை அடையக்கூடிய ரீதியாக ஒருவருடைய குர்ஆனை இன்னொருவருக்கு விற்பனை செய்வது என்பது வேறு. ஒருவர் தன்னிடம் இருக்கக்கூடிய செய்தியை அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அதற்காக வேண்டி ஒரு கூலியை பெற்றுக்கொண்டால் அதிலே அந்த கூலியை பெற்றுக்கொள்வது தடை செய்யப்பட்டதாக ஆகாது என்பதை
இன்னும் பல சான்றுகளூடாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு முறை நபித்தோழர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. அப்படி பயணத்தில் இருக்கிற நேரத்தில் நீர்நிலைகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை வருது. அப்ப அங்க சில பேர் தங்கி இருந்தாங்க. தங்கியிருந்த மக்கள்ல தலைவர் ஒருவருக்கு தேள் ஒன்று கொட்டி விட்டது. அப்படி தேள் கொட்டின உடனே அது மருத்துவத்துக்காக வேண்டி அவங்க நிறைய பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை, தேள் கடித்ததற்கான நிவாரணத்திற்கான எந்த ஒரு வழியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நபி தோழர்களிடம் வந்து விசாரிக்கிறாங்க, உங்களை யாருக்காவது ஓதி பார்க்க தெரியுமா, இந்த தேள் கொட்டினத்துக்கு மருந்து செய்ய தெரியுமா என்று கேட்கிறாங்க. அப்போ ஒரு நபி தோழர் என்ன சொல்கிறார், எனக்கு தெரியும், நான் அவருக்காக வேண்டி ஓதி பார்க்கலாம் என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி அவருக்கு வந்து அந்த நிவாரணத்துக்காக அதை பயன்படுத்துகிறார். அப்போது அந்த நபி தோழர் எந்த நிபந்தனையை வைக்கிறார் என்றால், நான் ஓதி பார்த்து உங்களுக்கு இந்த நிவாரணத்துக்கான ஏற்பாடு செய்வேன், ஆனா இதற்கு பதிலாக சில ஆடுகளை நீங்கள் தர வேண்டும். அப்ப இங்க குர்ஆன் வசனத்தை ஓதி பார்க்கிறார். அதனூடாக அந்த கூட்டத்தின் தலைவருக்கு தேள் கொட்டினத்துக்கு மருந்து செய்வதற்கு தயார் என்றாங்க. அதே நேரத்துல அதற்கு பதிலாக சில ஆடுகள் வேண்டும், உணவுக்கான தேவை இருக்கிறது, அதனால ஆடுகள் வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதற்கு அந்த சாரார் ஒத்துக்கொள்கிறார்கள். நபி தோழர் ஓதி பார்க்கிறார், அவங்க ஆடுகளை கைமாத்துறாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது எத்தி வைக்கப்பட்ட நேரத்தில் சூரத்துல் ஃபாத்தியா நோய் நிவாரணி என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியில 5737வது செய்தியா வருது. அப்ப இங்க நேரடியா குர்ஆன் வசனத்தை ஓதி பார்த்தே அதுக்கு கூலியாக ஆடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இது குர்ஆன் வசனங்களை விற்பனை செய்வது கூடாது என்பதற்கு எதிரான செய்தியா என்று பார்த்தால் எதிரான செய்தி அல்ல. ஏன் தெரியுமா, இங்கே நபி தோழர் நன்மையை சேர்க்கிற அந்த காரியத்தை செய்யல, குர்ஆன் ஆன்மீகத்தை அவர் விற்பனை செய்யவில்லை. அவர் எதை விற்பனை செய்கிறார் என்றா, அதுல இருக்கக்கூடிய மருத்துவம், குர்ஆன்ல இருக்கக்கூடிய அந்த நோய் நிவாரணம் என்ற தன்மை இருக்கிறதே, அதை கொடுத்து பசிக்காக உணவுக்காக வேண்டிய ஆடுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். பிறருக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் ஒரு காரியத்தை செய்து இந்த குர்ஆனின் ஊடாக அதன் மூலம் கூலியை எதிர்பார்க்கலாம், கூலியை பெற்றுக் கொள்ளலாம் என்பது இந்த ஹதீஸும் உறுதிப்படுத்துதா இல்லையா? அப்ப இந்த குர்ஆன் வசனங்களை நாங்கள் இந்த அடிப்படையில தான் விளங்கணும் என்பதற்கு இந்த ஹதீஸும் ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு சம்பவத்துல ஒரு நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு தன்னை அன்பளிப்பு செய்ததாக சொல்றாங்க. அப்ப ரசூல் அவங்கள பார்த்து விட்டு முகத்தை கீழே போடுறாங்க. பக்கத்தில் இருந்த நபி தோழர் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரை நான் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்ன நேரத்துல, உங்களுக்கு அவங்களை திருமணம் செய்யறதுக்கு என்ன இருக்குது, மஹ்ரா கொடுக்கறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்ட நேரத்தில் அவர்கிட்ட எதுவுமே இல்லை, வேட்டி தான் இருக்குது, வேட்டியை கொடுக்க வேண்டி கேட்பாரு. ரசூலா சொல்லுவாங்க, வேட்டியை கொடுத்தா உனக்கு எது இருக்குது, உனக்கும் புரோசனம் இல்லாம அவங்களுக்கும் புரோசனம் இல்லாம போயிடும், அதனால வேட்டியை கொடுக்காத, ஏதாவது பொருள் இருக்குதான்னு வீட்டுல தேடி பார்த்துவாங்க என்று சொன்னோட அவர் வீட்டுல போய் தேடி பார்த்து வருகிறார். எதுவுமே இல்லை. அப்ப ரசூலா என்ன கேட்கிறாங்க, ஒரு இரும்புல மோதிரமாவது இல்லையான்னு கேட்கிறாங்க. அவர் இல்லை என்கிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு குர்ஆன்ல அத்தியாயங்கள் ஏதாவது தெரியுமா என்று கேட்ட நேரத்துல, இன்னென்ன அத்தியாயங்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லும் போது, அந்த அத்தியாயங்களை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை மகராக்கி நான் உங்களுக்கு இவர்களை திருமணம் முடித்து தருகிறேன் என்று அந்த பெண்மணியை குறித்த நபி தோழருக்கு திருமணம் முடித்து வைத்ததாக சஹீஹுல் புகாரியிலே 5871வது செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த நபி தோழர். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, மஹராக பணம் கொடுக்கணும். ஆனா மஹராக பணம் கொடுப்பதற்கு பதிலாக அல் குர்ஆன் வசனங்கள் கைமாற்றப்பட்டிருக்கிறது. அதை அந்த பெண் அங்கீகரிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிட்டு இதை செய்து கொடுத்ததனால். அப்ப அல் குர்ஆன் வசனம் இங்கே விற்பனை செய்யப்பட்டதா, எந்த அடிப்படையில் விற்பனை செய்யப்படுகிறது, அல் குர்ஆன் வசனத்தை கற்றுக் கொடுக்கிற அடிப்படையில். கற்றுக் கொடுத்தல் என்பது இன்னொருவருக்கு நன்மை பயக்கக்கூடிய, நன்மை அளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப பிறருக்கு உலக ரீதியாக நன்மை அடையக்கூடிய விதத்தில் அல் குர்ஆன் வசனங்களின் ஊடாக ஆதாயம் அடையலாமா என்று கேட்டா அப்படி ஆதாயம் அடையலாம். அது அல்லாம ஆன்மீக ரீதியாக நன்மையை மாத்திர, நன்மையை டிரான்ஸ்பர் பண்ற விதத்துல குர்ஆன் மூலம் நன்மை அடையலாமா என்று கேட்டா அந்த நன்மையை அடைய முடியாது. அந்த நன்மையை அடைவதற்காக குர்ஆனை நாங்க வித்தோம் என்றால் அதுதான் அந்த குர்ஆன் வசனங்களை விற்று பிழைப்பு நடத்துவது, நெருப்பை சாப்பிடுவதை விட கேவலமான ஒரு செயல்.
பயங்கரமான செயல் என்று அல்லாஹ் கண்டித்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் வசனங்களை தர்ஜுமாக்களாக, புத்தகங்களாக, கலிகிராஃபியாக எந்த ஒரு வடிவத்திலையும் இன்னொருவருக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில், உலக ரீதியான நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் விற்பனை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் ஆன்மீக ரீதியாக குர்ஆனை வித்து பிழைப்பு நடத்துவதாக இருந்தால், இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த குர்ஆன் 10 குர்ஆன் ஓதி வச்சிருக்கிறேன், அதை இன்னொருத்தருக்கு நான் தருவதற்கு தயாரா இருக்கிறேன், எனக்கு இத்தனை ரூபாய் காசு வேணும் என்று கேட்டாலோ, அல்லது கத்தம் வீடுகளுக்கு சென்று குர்ஆனை தமாம் பண்ண வேண்டி இருக்குது, அந்த தமாமுல் குர்ஆன் அந்த நன்மையை மரணித்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற காரியத்தை நான் செய்வேன், அதற்காக வேண்டி எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு பலகாரம் வேணும், எனக்கு ஸ்வீட் வேணும் என்று எதிர்பார்த்து செய்தால் அதுதான் குர்ஆன் வசனங்களை விற்பனை செய்வதாக ஆகுகிறது. அது கடுமையாக கண்டிக்கப்படுகிறது. அத்தகையவர்கள் நெருப்பை சாப்பிடுகிறார்கள் என்றும் அதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் தடுத்ததாகவும் நாங்கள் புரிந்து கொண்டால் தான் இந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீசுகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து புரியக்கூடிய விதத்தில் அமையும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே கலிகிராஃபியின் ஊடாக கூட அல் குர்ஆன் வசனங்களை அலங்காரம் செய்து அதை ஒரு விற்பனை பொருளாக வியாபாரம் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பது இதனூடாக நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் ஒரு சகோதரர் வெளிநாட்டில இருந்து கேட்டிருக்கிறாரு. அவரு என்ன கேட்கிறாருன்னா, நான் வெளிநாட்டில் ஒரு உணவகம் ஒன்றில் வேலை செய்கிறேன். கேஷியரில் வைக்கப்பட்டு இருப்பவர்கள் உணவக உரிமையாளர்களின் உறவினர்களே. என்னுடைய கேள்வி, நாங்கள் ஏதாவது கூடுதல் வேலை செய்தாலும் உணவகத்துக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி வந்து அதன் பில்லை கேஷியரிடம் கொடுத்தாலோ அதற்கு அவர்கள் கூடுதல் பணம் தருவார்கள். ஆனால் இது உரிமையாளருக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் தரக்கூடிய பணத்தை வேண்டாம் என்று கூற முடியாத நிலைமை. காரணம், அவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ என்றுதான். நாங்கள் இவ்வாறு கிடைக்கும் பணத்தை பெற்றுக்கொள்வது குற்றமாகுமா என்று அந்த சகோதரர் கேட்கிறார். அதாவது அவர் என்ன கேட்கிறாருண்டா, அவர் ஒரு உணவகத்துல வேலை செய்யறாரு. இப்போ உணவகத்துல கேஷியர்ல உணவக உரிமையாளருடைய உறவுக்காரர்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து வெளியே போய் ஏதாவது உணவகம் சார்ந்த ஒரு பொருளை கொள்வனவு செஞ்சா அதை உணவக உரிமையாளருக்கு தெரியாம கொள்வனவு செய்கிறார்கள். அப்படி கொள்வனவு செய்யும் போது கேஷியர்ல போயிட்டு ஒப்படைத்தால் கூடுதலான பணம் கொடுக்குறாங்களாம். ஏதாவது ஒரு உணவகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு பில்லை கொடுத்தாலும் கூடுதலான பணத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. வெளியில இருந்து சில பொருட்களை கொள்வனவு செஞ்சு வந்து கேஷியர் கிட்ட கொடுத்தா கூடுதலான பணம் கொடுக்குறாங்க. அப்ப இது உணவக உரிமையாளருக்கு தெரியாம தான் நடக்குது. இப்படி நாங்க பணத்தை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம். என்னடா அது வேணாம் என்றும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் செய்யும் இந்த காரியம் ஹராமான காரியமா? ஏனென்றா நாங்க எந்த பில்லை கொடுக்கிறோமோ அந்த பில்லுக்குரிய அமௌண்ட் எடுத்தா கூட அது நியாயமா நாங்க பெற்றுக்கொண்டோம் என்று ஆகிவிடும். ஆனா கூடுதலா பணம் தாராங்க. அது எதுக்காக அப்படி பண்றாங்கன்றது தெரியல. ஆனா கூடுதலா பணம் தாராங்க. இப்ப இது ஹராமான ஒரு நிலைக்கு வந்துருமா என்றதை நமக்கு கேட்கிறாங்க. இதுல பல விஷயங்களை நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. முதலாவது, நாங்க ஒரு நிறுவனத்துல, அது உணவகமாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, நாங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யும் போது, நாங்க ஒரு இடத்துல வேலை செய்யும் போது, அந்த உரிமையாளர் இடத்துல யாரு அந்த நிறுவனத்துக்கு உரிமையாளராக இருக்கிறாரோ அவருடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். என்னென்ன வேலைகள் நாங்கள் செய்யணும், அதற்கு எந்தெந்த அளவில் நாங்கள் சம்பளத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை தான் நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக கூடுதலாக அல்லது வெளியிலிருந்து உரிமையாளர் அங்கீகரிக்காத நிலையில் உள்ள ஒரு வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அது நாங்கள் அந்த உரிமையாளருக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக அமையும் என்பதுல என்ற மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்கிறான் என்ற 5வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, வஅஃபூ பில் உகூத், உடன்படிக்கைகளை, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒப்பந்தங்களாக நாங்க எதை செஞ்சிருக்கிறோமோ, 8 மணித்தியாலம் நாங்க வேலை செய்யறோம் வேண்டாம், அந்த 8 மணித்தியாலத்துக்கு எனக்கு எது சம்பளமோ அதை பெற்றுக்கொள்ளலாம். இது போக உரிமையாளருடைய அனுமதியுடன், இப்ப உணவகத்துல வேலை செய்யறதா சொல்றாங்க, அந்த உணவகத்துல வெயிட்டர் வேலை பண்ணினா டிப்ஸ் கிடைக்கும். அது உணவக உரிமையாளருக்கு தெரியும். வளமையா யாரு வெயிட்டர் வேலை செய்வாங்களோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் என்றது கிடைக்கும் என்பது உணவக உரிமையாளருக்கு தெரியும். அதை அவர் அங்கீகரிப்பார். அதே நேரத்துல கூடுதலான நேரம் வேலை செஞ்சா அது உணவக உரிமையாளர் கூடுதலான வேலை செய்பவருக்கு வளமையாக வேலை செய்கின்ற 1 மணித்தியாலத்துக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட
1.5 மடங்கு சம்பளம் அதற்காக வேண்டி பிரத்யேகமா ஓவர் டைம் ஓட்டி வேலை செய்யறவங்களுக்கு, டியூட்டி பண்றவங்களுக்கு கொடுக்கணும். அது உணவக உரிமையாளர் தெரிஞ்சோ தெரியாமல் அவர் செஞ்சுதான் ஆகணும். அது அவருடைய கடமை. அது எக்ஸ்ட்ராவா வருமானமாக வரலாம். அது போக உணவக உரிமையாளர் ஒப்பந்தத்தில் இல்லாமல் உணவக உரிமையாளருக்கு தெரியும் விதத்தில் வேறு ஏதாவது வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் அங்கீகாரம் கொடுத்தால் தாராளமாக அதை பெற்றுக்கொள்ளலாம். இதை தாண்டி உணவக உரிமையாளருக்கு மறைச்சி, அல்லது ஒரு நிறுவனத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம், அதில் உரிமையாளருக்கு நாங்கள் மறைச்சி ஏதாவது ஒரு ஆதாயத்தை நாங்கள் அடைகிறோம் என்றால் ஏதோ ஒரு துரோகம் பண்றோம் என்று அர்த்தமா இல்லையா? ஒன்று அடுத்தவருக்கு தெரியக்கூடாது என்று நினைத்து நாங்கள் காரியத்தை நகர்த்துறோம் என்றா அங்கேயே ஏதோ ஒரு மன உறுத்தல் ஏற்படுகிறது, அங்க ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்பது விளங்குகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்துக்கு வரை விளக்கணமாக என்ன சொன்னார்கள்? வல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக, உன்னுடைய உள்ளம் எதை உறுத்தலாக அமைத்துக் கொள்ளுமோ, வக்கரிஹ்த ஐ யத்தலிய அலைஹின் நாஸ், மக்களுக்கு அதை எத்தி வைக்கப்படுவது, மக்கள் அதை தெரிந்து கொள்வது, உன்னுடைய உள்ளம் வெறுத்தாலோ அதுதான் பாவமான காரியத்துக்கு அடிப்படை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 4992வது ஹதீஸ்ல நவாஸ் பின் சமான் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இதிலிருந்து என்ன விளங்குது? இன்னொருத்தருக்கு தெரியாத நிலையில ஒரு காய் நகர்த்தல் நடக்குதுண்டா அப்ப எதுவும் பாவம் நடக்குது. அடுத்தவர் தெரிஞ்சு கொண்டால் அது தனக்கு கிடைக்காது, அல்லது தன்னுடைய மனம் அதை வெறுக்கிற நிலை ஏற்படுத்தி கொள்கிறது என்று சொன்னால் இங்க ஏதோ ஒரு பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் பாவத்துக்கு அடிப்படை. அப்ப கெஷியர்ல இருக்கிறவங்க உறவினர், அந்த உணவக உரிமையாளருடைய உறவினர்களாக இருந்தாலும் அவங்க ஏதோ அந்த உணவக உரிமையாளருக்கு விளங்காம ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு ஆதாயத்தை அவர்கள் அடைவதற்காகத்தான் உங்களை பகடுகாயாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்களும் வாயடைத்து போக வேண்டும் என்பதற்காக, நீங்களும் மௌனியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அது உரிமையாளருக்கு உங்கள் மூலமாகவும் தெரியப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவங்க என்ன பண்றாங்க? நீங்க தர்ற பில்லை விட எக்ஸ்ட்ராவா தர்றாங்க. நீங்க வேலை செய்யற நேரத்துக்கு கூடுதலான நேரம் வேலை செஞ்சா வரக்கூடிய வருமானமும் அந்த உணவக உரிமையாளருக்கு தெரிஞ்சுதான் அது நடக்கணும். ஏன்னா அவருடைய சொத்து, அவருடைய பொருளாதாரம், அவருடைய வியாபாரம், அந்த வியாபாரத்துல வரக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் அந்த உரிமையாளர் அறிந்து கொள்ளும் உரிமை படைத்தவர். அவருக்கு திட்டமிட்டு மறைப்பதாக இருந்தால் அது அவருக்கு செய்கின்ற ஒரு துரோகமாகத்தான் அமைகிறது. அப்ப அதை தெரியப்படுத்தாமல் ஆக்குகிறார்கள் என்றா இந்த உறவினர்களாக இருக்கக்கூடிய கேஷியர் வேலை பார்க்கக்கூடியவங்க ஏதோ ஒரு மறைமுகமான காய் நகர்த்தல் பண்ணி, தப்பு பண்ணி, தவறு செய்து ஏதோ ஒரு சம்பாத்தியத்தை மேற்கொள்றாங்க. அதுல உங்களோட வாயை அடைக்க பாக்குறாங்க. நக்குண்டார் நாவிழந்தார். எவன் நக்கி சாப்பிடுவானோ அவனுக்கு வாய் திறந்து பேச இயலாத சூழ்நிலை உண்டாகும். அப்ப நக்கி சாப்பிட வச்சு வாய் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு வேலை தான் இங்க நடக்குது என்றதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இது இந்த வெளிநாட்டில் வேலை செய்யற அந்த உணவக உரிமையாளருக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக, அவருடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக, அவருக்கு அறியப்படுத்தாமல் தவறான ஒரு காரியமாக, பாவமான ஒரு காரியமாக ஏதோ ஒன்று நடைபெறுகிறது என்பதுதான் நீங்க சொன்ன இந்த கேஸ் ஸ்டடியை வைத்து பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது. எனவே உங்களுடைய வருமானம் என்று ஏதோ ஒப்பந்தம் பண்ணிருக்கிறீங்களோ அதை உங்களுடைய வருமானமா எடுத்துக்கோங்க. நீங்க வெயிட்டராக இருந்தா உங்களுக்கு டிப்ஸ் எடுக்கலாம், அது ஏற்கனவே ஒப்பந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லது உரிமையாளருக்கு அதை அறிவித்தல் கொடுத்து இந்த தொழிலுக்கு இந்த வேலையை செய்தவங்க வளமையா இதை எடுப்பாங்கன்ற அந்த அறிவு இருக்குது. அதே நேரத்துல இப்படி டிப்ஸ் கூட எடுக்க கூடாது என்று சட்டம் போட்டிருந்தா அதை நீங்க அந்த உணவகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஒப்பந்தத்தை உணவக உரிமையாளர்களுடன் தான் செய்திருக்கிறீர்கள். எனவே அவரோட செய்த ஒப்பந்தத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நிறைவேற்ற வேண்டும். அதில் மாற்றம் செய்து துரோகம் செய்யக்கூடாது. இது இந்த உணவகத்துல மட்டுமல்ல, இந்த இலங்கையில கூட நிறைய வியாபார தலங்கள்ல ஒரு உரிமையாளர், வியாபார உரிமையாளர், ஒரு முதலாளி இருப்பார். அவருக்கு கீழே பலர் வேலை செய்வாங்க. எல்லாமே இந்த ஃப்ராடு பேர் வழிகள். ஒரு பில்லை கொண்டு வருவான், அந்த பில்லுக்கு ஒரு அமௌண்ட் போயிட்டு இருக்கும், 10,000 ரூபாய் போயிட்டு இருக்கும். ஆனா 15,000 ரூபாய் பில்ல தாங்க என்று எடுத்துட்டு போயிட்டு முதலாளிட்ட கையில 15,000 ரூபாய் கொடுத்து 5,000 ரூபாய் அவன் பக்கத்துக்கு 10,000 ரூபாய் அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு என்று சொல்லி ஆக்கி கொள்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பில் போடுவதில் நிறைய பித்தலாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த வியாபார உரிமையாளர்களுக்கு துரோகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
பல இடங்கள்ல இந்த மாதிரி ஃபித்னாக்கள் நடக்குது. அல்லாஹ்க்கு பயந்து நடந்து கொள்ளணும். தேவை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் தேவைண்டா நேரடியாக உரிமையாளருடன் பேசி பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க ஓவர் டைம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு சட்டத்திலேயே 1.5 மடங்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் என்பது இலங்கை நாட்டு சட்டத்தில் இருக்குது. வெளிநாடு சட்டங்களையும் அது பொதுவாக லேபலோல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சட்டம் தான். அந்த வகையில 8 மணித்தியாலத்துக்கு மேல வேலை செய்யறவரு கூடுதலான மணித்தியாலம் வேலை செஞ்சா வளமையான 1 மணித்தியாலத்துக்கு வேலை செய்யறதை விட 1.5 மடங்கு சம்பளம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது பொதுவான சட்டம் என்பதனால அதை நீங்க சொல்லியே அறிவிச்சே பெற்றுக்கொள்ளலாம். அது அல்லாம நீங்க போட்ட பில்லுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுக்கிறீங்கடா ஏதோ ஒரு பித்தலாட்டம் நடக்கிறது. நீங்க போட்ட பில்லுக்குரிய காசை நீங்க பெற்றுக்கொள்வதுதான் சரி. அல்லது அந்த உரிமையாளருக்கு அதை தெரியப்படுத்தி அது செய்தால் அப்ப பரவாயில்ல. அப்ப ஏதோ அவங்க வருமான வரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல கூட சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக கூட இந்த மாதிரி காரியங்களை செய்கிறார்களோ அல்லாஹ் ஆலம். அது எந்த நிலையில் அது நடைபெறுகிறது என்பது தெரியவில்லை. அது தெரியப்படுத்தி செய்தால் பரவாயில்லை. இதே நீங்கள் உரிமையாளராக இருக்கிறீர்கள், நீங்கள் உணவக உரிமையாளர், உங்களுடைய உறவுக்காரர்களை கேஷியர்ல வச்சு உங்களுடைய உணவகத்துல வேறு பணியாளர்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நிகழ்த்தினால் நீங்கள் அதை அங்கீகரிப்பீர்களா? அதை நீங்க அங்கீகரிக்காவிட்டால் நீங்க உங்களுக்கென்று வரும்போது எதை அங்கீகரிக்கவில்லையோ அதை அடுத்தவர்கள் விஷயத்துல அங்கீகரிக்குமாறு சொல்வது தவறுதான், தப்புதான், பாவம்தான் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அல்லது உரிமையாளருக்கு அறிவித்துவிட்டு இந்த காரியங்களில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு ஹலாலான ஒரு வருமானமாக அப்போதுதான் மாறிவிடும். இன்னும் ஒரு சகோதரர், அவருடைய பேர் குறிப்பிட்டுள்ள, அவரு கட்டார்ல இருந்து தான் அவரும் கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் 3 நாள் 40 நாள் ஜமாத் போகுமாறு சொல்கிறார்கள். இவ்வாறு ஜமாத் போகுமாறு இஸ்லாம் கூறியுள்ளதா? நபி அவர்கள் தாவா செய்ய கூறியுள்ளார்கள். எனவே இவ்வாறு நாம் ஜமாத் போக வேண்டுமா? தாவா பணிக்காக இப்படி ஜமாத் போக வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் அவர்களுடைய ஒரு இயக்கத்தின் வழக்கமாக மாதாந்தம் 3 நாட்கள் ஜமாத்தில் போவார்கள். அல்லாஹுவின் பாதையில் என்று ஜமாத்தில் போவார்கள். அல்லது வருடத்திற்கு ஒரு 40 நாள் ஒரு சில்லா அல்லது 2 சில்லா அல்லது 3 சில்லா என்று போவார்கள். அல்லது ஒரு 4 மாசம் அல்லாஹ்வோட பாதையில வருஷத்துக்கு போறோம் என்று போவாங்க. சில பேர் சஃபர் ஜமாத் என்று நடை பாதையிலே ஜமாத் செய்யக்கூடிய ஜமாத்திலும் போவார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கடா, ஆயுள் ஜமாத் என்ற பெயரிலும் ஒரு ஜமாத் பயணம் மேற்கொள்வார்கள். வெளிநாட்டு ஜமாத்துல போவாங்க, பெண்களும் ஜமாத்துல போவாங்க. இப்படி ஜமாத்தில் செல்வதற்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களா என்பதுதான் அந்த சகோதரருடைய கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்துல நாங்க எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். இதுதான் அசல் அடிப்படை. தப்லீக் ஜமாத் சகோதரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த தீன் விஷயத்துல, மார்க்க விஷயத்துல, இபாதத் விஷயத்துல கூடுதலான ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் என்பதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஏனைய ஜமாத்துகளோடு ஒப்பிடுகின்ற நேரத்துல ஐவேளை தொழுகையை நேரத்துக்கு நிறைவேற்றுவது, முன்பின் சுன்னத்துகளை கடைபிடிப்பது, இன்னும் திக்ர் ஔராதுகள் என்ற பேர்ல பல இபாதத்துகள்ல மூழ்கி கிடப்பது தப்லீக் ஜமாத் சகோதரர்களிடம் நாங்கள் காணக்கூடிய மிக ஒரு நல்ல பண்பாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அமல் என்று வருகின்ற நேரத்தில் அது அல்லாவும் ரசூலும் சொன்ன அமலாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு அமலை நாங்களாக உருவாக்கி செய்தாலோ அல்லது உலமாக்கள் சொல்லித்தாங்க என்ற அடிப்படையில நாம் ஆதாரத்தை ஆய்வு செய்யாமல் செய்தாலோ, ஆதாரத்தை பரிசீலனை செய்து பார்க்காமல் செய்தாலோ, ஆதாரம் இல்லாத நிலையில் செய்தாலோ அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக மாறிவிடும். இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்பது உங்களுக்கான வாழ்க்கை நெறி என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப இஸ்லாம் என்பது முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கமா இருக்குது. முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துல இருக்கிறத ஒன்றை எடுக்கவும் முடியாது, இல்லாத ஒன்றை கூட்டி உள்ள நுழைக்கவும் முடியாது. அது கம்ப்ளீட்டடான ஒரு மார்க்கம். அப்ப இந்த மாதிரி முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துல அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் இல்லாம நாங்க எந்த அமலை செஞ்சாலும் அது அங்கீகாரத்துக்குரிய ஒரு அமலாக ஆகாது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
சஹீ முஸ்லிம்ல 3541வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், நாம் அதை அங்கீகரிக்காத நிலையில், நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு நிலையில் ஒரு அமலை யார் செய்தாலும் அது ரத்து செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இதே சஹீ முஸ்லிம்ல 3540வது செய்தியாக, சஹீஹுல் புகாரில 2697வது செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா, நமது மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயத்தை யார் புதிதாக உருவாக்குவாரோ, ஹாதா மா லைஸ ஃபீஹி, அது மார்க்கத்தில் இல்லை, புதுசா உருவாக்கப்படுகிறது, ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரிலே 2155வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா பாலு உனாசின் யஸ்தரிதுன ஷுரூத்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், மக்களுக்கு என்ன நேர்ந்தது, சில பேர் என்ன செய்றாங்கடா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இல்லாத நிபந்தனைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். மனிஸ்தரத ஷர்த்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய வேதத்துல இல்லாத ஒரு ஷர்த்தை, ஒரு நிபந்தனையை உருவாக்குவார்களோ, ஃபஹுவ பாத்திலுன், அது பாத்திலானது, அது வீணானது. வைனிஸ்தரத மிஅத ஷர்த்தின், அவர் 100 நிபந்தனைகளை இட்டாலும் சரி, ஷர்த்துல்லாஹி அஹக்கு வ அவ்ஸகு, அல்லாஹ்வுடைய ஷர்த் நிபந்தனை தான் நிறைவேற்றத்தக்கதும் உறுதியானதுமாகும் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல 1573வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் சிறந்த செய்தி அல்லாஹ்வின் வேதம், வ கைருல் ஹுதா ஹுதா முஹம்மதின், நேர்வழியில் சிறந்த நேர்வழி முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்வழி, வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்களில் கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள், வக்குல்லு பித்அத்தின் லவாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தியில பார்க்கிறோம். அதே போல சுனனுன் நசாயில 1560வது செய்தியில வருது, வஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்கள்ல மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படுகின்ற காரியங்கள், வகுல்லு முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் பித்அத்துகள், வகுல்ல பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, வகுல்லு லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை சென்றடையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்து இருக்கிறார்கள். அப்போ ஒரு காரியம் இல்லாத ஒன்றாக இருந்தால் அதை செய்வதற்கு நமக்கு மார்க்கத்துல எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் மேலும் கேட்கிறான், திருக்குர்ஆன்ல 49வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான், குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா, வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல், வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹ்வுக்கு தெரியும், வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று 10வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் அவ் கஸப பி ஆயாத்திஹி, யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பேர்ல பொய்யை இட்டு கட்டுகிறானோ அல்லது அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கிறானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார், இன்னஹு லா யுஃப்லிஹுல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பேர்ல இல்லாத ஒன்றை எங்களுக்கு உருவாக்க இயலாது, இட்டு கட்டி சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய வசனங்களை இருக்கிற ஒன்றை நாங்க மறுக்கவும் இயலாது, இருக்கிறத செயல்படுத்தணும், இல்லாததை உருவாக்க இயலாது என்பது இஸ்லாத்துடைய அசல் வடிவமா இருக்குது. இப்ப வாங்க, இந்த 3 நாள் ஒரு மாதத்திற்கு அல்லாஹ்வின் பாதையில் ஜமாத் செல்வதாக 72 மணித்தியாலங்களுக்கு ஒரு ரூஹானியத் அடிப்படையிலே ஒரு சில செயல் திட்டங்களை வைத்து ஜமாத்தில் போவதாக வைத்திருக்கக்கூடிய இந்த நடைமுறை இன்று தப்லீக் சகோதரர்களிடம் இருக்கிறது. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்ததா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துள்ளார்களா? சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் அல்லாஹ்வின் பாதையிலே தாவத் செய்வதற்கு, அல்லாஹ்வின் பாதையை நோக்கி மக்களை அழைப்பதற்கு சென்றிருக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி செல்லவில்லை. 3 நாள் சென்றதற்கும் ஆதாரம் இல்லை, 40 நாள் சென்றதற்கும் ஆதாரம் இல்லை, 4 மாதங்கள் சென்றதற்கும் ஆதாரம் இல்லை.
ஆயுள் ஜமாத் கொடுத்ததற்கும் ஆதாரம் இல்லை, சஃபர் ஜமாத் கொடுத்ததற்கும் ஆதாரம் இல்லை. இப்படி ஜமாத் என்ற பேர்ல தாவா பண்ணுவதற்காக குறிப்பிட்ட சில நாட்களை ஒதுக்கி அல்லாஹ்வின் பாதையில் செல்கிறோம் என்று சொல்லி ஒரு பயணத்தில் சென்று அதிலே ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் செய்து கொண்டு செயல்படுகிறார்களே, இந்த வடிவத்திற்கு அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்ப இதை எப்படி நாங்கள் செயல்படுத்தலாம்? இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமாக வருமா? அல் குர்ஆன்ல அல்லாஹ்வின் பாதையில் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது எதை பத்தி நேரடியாக குறிக்குது? அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை குறிக்கிறது. இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 184வது வசனத்துல சொல்றான், வலா தகூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வின் பாதையிலே கொலை செய்யப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன், அவர்கள் மாறாக அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். வலாக்கின் லா யஷ்உரூன், மாறாக நீங்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டீர்கள், உணர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்க ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வதை குறிக்கிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 118வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்களும், வல்லதீன ஹாஜரு, யார் ஹிஜ்ரத் செய்தார்களோ, வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே யார் ஜிஹாத் செய்வார்களோ, உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அடைகிறார்கள். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாக நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் என்று இந்த ஃபீ சபீலில்லாஹ் வரக்கூடிய பெரும்பாலான வசனங்கள் நேரடியாக அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வதை குறிக்கிறது. அதே போல இந்த ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதை என்பது நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதையும் குறிக்கிறது. அப்ப ரசூலோட காலத்துல போர்க்களத்துக்கு தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? பயணமாக புறப்பட்டார்கள். நன்மையான காரியத்திற்கு பயணமாக புறப்பட்டார்கள். ஆனா எப்படி புறப்பட்டாங்க? குறிப்பிட்ட ஒரு 3 நாள் என்றோ, ஒரு 40 நாள் என்றோ, ஒரு 4 மாசம் என்றோ ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு ஒரு செட்டப்பை உருவாக்கி அதுல இப்படிதான் செய்யணும். ஜும்மா ராத்திரியில், வெள்ளி இரவில் ஒரு இடத்தில் ஒன்று கூட வேண்டும், வெள்ளிக்கிழமை காலையிலே அந்த பயணத்தில் புறப்பட வேண்டும், மீண்டும் ஞாயிறு மாலையில் இரவில் தான் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்ற வடிவத்தில் அனைவரும் இதே செட்டப்ல செய்யணும் என்ற அடிப்படையில் இப்படி ஒரு அல்லாஹ்வின் பாதை என்று அல்லாஹ்வின் தூதர் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று கேட்டால் ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் அப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ளவில்லை. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு இளைஞர்கள் கூட்டம் வர்றாங்க. ரசூல் அவர்களை 20 நாள் தங்க வைத்தார்கள். 20 நாள் தங்க வச்சு அவர்களுக்கு தொழுகை முறையை கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முறையை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப 20 நாள் தேவைப்பட்டால் 20 நாள் ஒரு கூட்டத்தை அழைத்து 20 நாளைக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பலாம். 3 நாள் தேவைப்பட்டா 3 நாள் பயிற்சி கொடுத்து அனுப்பலாம். 4 நாள் தேவைப்பட்டா 4 நாள் கொடுத்து அனுப்பலாம். 2.5 நாள் தேவைப்பட்டா 2.5 நாள் கொடுக்கலாம். அரை மணித்தியாலம் தேவைப்பட்டா அரை மணித்தியாலம் கொடுக்கலாம். இப்படி அல்லாஹ்வின் பாதையில் நன்மையான காரியம் எப்ப தேவைப்படுதோ, எந்த கால அளவில் தேவைப்படுதோ, எந்த அளவில் செய்ய வேண்டும் என்று, எந்த நிகழ்ச்சிகளில் செய்ய வேண்டும் என்று தேவைப்படுதோ, அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு கூட்டம் கிளம்பினாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது அல்லாமல் ஒரு செட்டப்பை உருவாக்கி இப்படிதான் செய்யணும், இந்த முறையை நீங்கள் மீறிவிட்டால் அந்த ஜமாத்துடைய ரூஹானியத்தை நீங்கள் உடைக்கிறீர்கள், அது பாவமாகும் என்று பயமுண்ட காட்டி, ஆன்மீக ரீதியாக அது பாவமான காரியம் மாதிரி பயமுறுத்தி ஒரு செட்டப் உருவாக்கினால் அந்த செட்டப்பை உருவாக்குற அதிகாரம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும்தான் இருக்கிறது. யாருக்கும் அதை மாற்ற முடியாது. எந்த அளவுக்கு மாற்ற முடியாதுண்டா சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களோடு மக்காவுக்கு வர நேரத்துல, மக்காவுல அந்த சூழ்நிலையில சஹாபாக்களுக்கு கொஞ்சம் ஜுரம் ஏற்படுது, சஹாபாக்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது. அப்போ உடனே முஷ்ரிக்கீன்கள் என்ன பேசிக்கொள்றாங்கடா, ஃபகாலல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்கீன்கள் பேசிக்கொண்டார்கள், இன்னஹு யக்தமு அலைக்கும், இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், வகது வஹனஹும் சும்ம யஸ்ரிப, இவர்களுக்கு யஸ்ரிப் வாசிகளுடைய காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் வந்திருக்கிறார்கள் என்று ஒரு விமர்சனமாக அதை முன்வைக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனத்தை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கடா, ஃபஅமரஹுமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களுக்கு ரசூலா மதீனா வாசிகளுக்கு என்ன கட்டளை இடுறாங்கடா,
ஐயர்முலுல் அஸ்வாத ஸலாஸத, அவர்கள் தவாஃப் செய்கின்ற நேரத்துல 3 சுற்றுக்களை தோள்களை குலுக்கிய நிலையில் ஓடுமாறும், வஐ யம்சு மா பைனர் ருக்குனைன், 2 ருக்குன்களுக்கு மத்தியிலே, ருக்குனுல் யமான் மற்றும் ஹஜ்ருல் அஸ்வத் அந்த தூண்களுக்கு மத்தியிலே சுத்தும் பொழுது நடந்து செல்லுமாறும், வலம் யம்னஉ ஐயமுரஹும் ஐயர்முலுல் அஸ்வாத குல்லஹா இல்லல் இபுகாவு அலைஹிம், எல்லா சுற்றுக்களிலும் தோள்களை குலுக்கியவாறு ஓடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்யுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடவில்லை, மக்கள் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக என்று ஒரு செய்தி வருகிறது. அப்ப என்ன இந்த செய்தி? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரிலே 1602வது செய்தியா வருது. மதீனத்து வாசிகள் மக்காவுக்கு வராங்க. இப்போ மக்கால வச்சு அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது. முஷ்ரிக்கீன்கள் அதை விமர்சனம் செய்யறாங்க, ஏளனமா யத்ரிபாத்திகளுடைய நோயோட வந்திருக்கிறாங்க அப்படி என்று சொன்னோன்னே இவங்க நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்ட மாதிரி ஒரு விமர்சனம் வருகிறது. அதை முறியடிக்க வேண்டும். எனவே நீங்க தவாப் செய்யும் போது முதல் 3 சுற்றை தோள்களை குலுக்கி கொண்டு போங்க, அடுத்த 4 சுற்றுகளை நீங்கள் சாதாரணமாக நடந்து போங்க. தோள்களை குலுக்கி போற சுற்றுகள்ல கூட ருக்குனுல் யமானும் ஹஜ்ருல் அஸ்வத் அந்த பகுதியில மட்டும் சாதாரணமா நடந்து போங்க என்று ரசூலுல்லாஹ் ஒரு வழி காட்டுறாங்க. நாங்க பலவீனப்படல, தோள்களை குலுக்கி கொண்டு போற அளவுக்கு நாங்க சக்தி வாய்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம் என்றதை காட்டுங்க, அதனூடாக அவர்களுடைய விமர்சனத்தை முறியடிங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வழி காட்டுறாங்க. இப்ப இது யாருக்காக, எதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்தது? அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு மறுப்பு கொடுக்கிறதுக்காக, பதில் கொடுக்கிறதுக்காக, ஒரு காரணத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. ஆனா பிற்காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இது பற்றி கேட்கப்படுகிறது. என்ன கேட்கப்படுகிறது சொன்னா, ஃபமாலனா வலிர் ரமலி இன்னமா குன்னா ராஐனா பிஹில் முஷ்ரிக்கீன், நாங்கள் எதற்காக வேண்டி தோள்களை குலுக்கியவாறு ஓட வேண்டும்? அந்த காலத்துல முஷ்ரிக்கீன்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக, அவங்களுக்கு நாங்க பலவீனப்பட்ட நிலையில் இல்லை, சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தானே தோள்களை குலுக்கி கொண்டு ஓடினோம். வக்கது அஹ்லகுமுல்லா, அவர்களை தற்போது அல்லாஹ் அழித்து விட்டானே, அப்ப எதுக்காக வேண்டி நாங்க மீண்டும் தோள்களை குலுக்கி கொண்டு தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்ய வேண்டும்? அப்ப எதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக தவாஃபின் போது 3 சுட்டுக்கள்ல தோள்களை குலுக்கணும்? காரணம் முடிந்து விட்டது, எனவே அதை நாங்கள் நிறுத்த வேண்டியது தானே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்ன நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சும்ம கால, இதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஷைஉன் ஸனஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தால் ஃபலா நுஹிப் அன் நத்ருகஹு, அதை விட்டு விடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரிலே 1505வது செய்தியா வருது. அப்ப இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக தோள்களை குலுக்கி போகணும் என்பது கட்டளையிட்டு இருந்ததனாலதான் காரணம் செல்லுபடியற்ற நிலையில் கூட இதை செய்ய வேண்டும் என்று வருகிறது. அல்லது பொதுவான சட்டம் என்னென்றா, காரணம் ஒன்று இருக்கும் பொழுது இந்த காரணம் நிறைவேற்றப்படும் வரைக்கும் தான் அந்த சட்டம் செல்லும், காரணத்துக்கு பின்னால் சட்டம் ஓடும். ஆனா இதை பொறுத்தளவுல ரசூலுல்லாஹ் கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்ன ஒன்றை நாங்கள் விட மாட்டோம், அதை நாங்கள் விடுவதை விரும்ப மாட்டோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதா பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன ஒன்றை விடக்கூடாது, சொல்லாத ஒன்றை செய்யவும் கூடாது என்ற மார்க்கத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி 3 நாள் 40 நாள் 4 மாசம் அல்லது சஃபர் ஜமாத் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால் அதை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலே செஞ்சிருப்பாங்க, நாங்களும் செய்ய வேண்டிய கடமை நமக்கு வந்துவிடும். சொல்லாவிட்டால் இந்த மாதிரி செட்டப் வச்சுதான் அதை செய்யணும் என்றது இல்லை. அல்லாஹ்வின் பாதையில் போகணுமா, நீங்க அரை மணித்தியாலம் கூட அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கலாம், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கலாம், ஆயுள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கலாம். எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழணும், அல்லாஹ் சொன்ன விதத்தில் நீங்க உங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளையிட்ட விதத்தில் உங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 3 நாள் என்று பயணம் போய் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள விஷயங்களை நீங்க எடுத்து சொல்கிறீர்களா? அல்லது உலமாக்கள் தான் அதை சொல்லணும், நாங்க என்ன சொல்லுவோம்? துனியா ஆகிராவுடைய வெற்றி உன்னதமான தீன்ல இருக்குது, தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை, இதை நம்மத்திலும் பூரா மனித சமூகம் மத்தியிலும் சென்றடைவதற்காக வேண்டி பெரியவர்கள் நமக்கு சில வழிமுறைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள், அதை நாங்க மேற்கொள்ளணும் என்று தானே சொல்றீங்க.
முதாக்கரா நடைபெறும் என்று தானே சொல்றீங்க. அந்த முதாக்கரால கூட குறிப்பிட்ட சில தலைப்புகளை மட்டும்தானே பேசுவீங்க. களிமா சம்பந்தமா பேசுவீங்க, அதனுடைய சிறப்பு, அதனுடைய மகத்துவம், இதுதானே பேசுவீங்க. அடுத்ததா என்ன பேசுவீங்க? தொழுகையை பத்தி பேசுவீங்க, இல்மு திக்ர் சம்பந்தமா பேசுவீங்க, இக்ராம் சம்பந்தமா பேசுவீங்க, இக்லாஸ் சம்பந்தமா பேசுவீங்க, தாவத்து தப்லீக் சம்பந்தமா பேசுவீங்க. இதை தாண்டி எத்தனை தலைப்புகள் இஸ்லாத்தில் இருக்குது, எத்தனை விஷயங்கள் இருக்குது. இவைகள்ல கூட சிறப்புகள் சம்பந்தமாக மாத்திரம்தானே அன்பிற்குரிய சகோதரர்களை பேசுகிறீர்கள். சட்டதிட்டங்கள், ஃபிக்ஹ் விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அந்த விஷயங்களை நீங்கள் பேசுங்கள். இந்த செட்டப்ல இல்லாம, யாரோ ஒருவர் உருவாக்கின ஒரு செட்டப் அடிப்படையில் இல்லாம நீங்க எப்போதும் பேசுங்கள். பள்ளிவாசலில் 24 மணித்தியாலமும் பேசுங்கள். யார் மார்க்கத்துல தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இதை தாண்டி ஷிர்கை பத்தி பேச மாட்டாங்க, பித்அத்தை பத்தி பேச மாட்டாங்க, ஃபிக்ஹ் சுன்னா தொழுகையோட சட்டதிட்டங்கள் சம்பந்தமா பேச மாட்டாங்க. சுன்னத்துகள் சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சில சுன்னத்துகள் பேசுறாங்க. பல சுன்னத்துகள் இருக்கின்றன, அவற்றை பற்றி பேச மாட்டார்கள். இந்த மாதிரி ஃபராயில் சட்டம், வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமா பேச மாட்டார்கள். பெண்களுக்கான சட்டங்கள் சம்பந்தமா பேச மாட்டார்கள். இந்த பாதையில, அல்லாஹ்வின் பாதை என்ற பேர்ல இஸ்லாம் விசாலமான ஒரு பாதையை காட்டுகிறது. அதை சுருக்கி வச்சுட்டாங்க. இதை தாண்டி போகக்கூடாது என்றாங்க. அப்படி இல்லை. நீங்கள் அனைத்தையும் பேசுங்கள், அனைத்தையும் விளக்குங்கள், சட்டதிட்டங்களை பேசுங்கள், சிறப்புகளையும் ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல இருந்து பேசுங்க. அப்ப நீங்க அல்லாஹ்வோட பாதையில் இருக்கிறீங்கன்னு ஆகிரும். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு செட்டப்புக்குள்ள அடங்காம இப்படிதான் பண்ணணும் என்ற ஒரு முறைக்குள்ள மட்டும் நிக்கிறதா இருந்தா அதுக்கு நேரடி தலீல் வேணும். அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அதுக்கு வழிகாட்டி இருக்கணும். அப்படி இல்லாம அல்லாஹ்வோட பாதையில நீங்க இருக்கிறதா இருந்தா குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள ஆதாரபூர்வமான விஷயங்களை எந்த நேரமும் செய்யலாம், தேவைக்கு ஏத்த மாதிரி செய்யலாம். நமக்கு தோன்ற அந்த நிகழ்ச்சியில நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அமைத்து கொண்டால் அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனா குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் ஆதாரம் உள்ளதை மட்டும் செய்யணும் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே 3 நாள் ஜமாத்துல பிரத்யேகமா போகணும் என்றதுக்கோ, அல்லது 40 நாள் ஜமாத்துல போகணும் என்றதுக்கோ, 4 மாசம் போகணும் என்றதுக்கோ குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நேரடி ஆதாரம் எதுவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. பிறருக்கு செய்யுமாறு செய்ததை அங்கீகரிக்கவும் இல்லை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல செய்யவும் இல்லை. மாறாக அல்லாஹ்வின் பாதை என்று ரசூலுல்லாஹ் காலத்துல ஜிஹாதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அது நமக்கு கடமை இல்லை, நம்மளுடைய நாட்டுல ஜிஹாத் கடமை இல்லை. மாறாக அல்லாஹ்வின் பாதை என்று அழைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அழைப்பு பணியை பொறுத்தளவுல அது எப்படி அமைய வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், 3வது அத்தியாயத்துல 104வது வசனத்துல, வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், உங்கள்ல ஒரு சாரார் இருக்க வேண்டும், அவர்கள் நன்மையை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும். வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவ வேண்டும். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்க வேண்டும். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் சிறந்தவர்கள். நன்மை என்று இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் ஏவுங்க. தீமை என்று இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் தடுங்க. அது அல்லாஹ்வின் பாதை. அதே போன்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சமூகங்களில் நீங்கள் தான் சிறந்த சமூகம். தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். எல்லா நன்மைகளையும் ஏவுங்கள், எல்லா தீமைகளையும் தடுங்கள். அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொள்ளுங்கள். இஸ்லாமிய அக்கீதா, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது சம்பந்தமாக அடிப்படையான அக்கீதால தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அப்ப நீங்க அக்கீதாவை படிச்சு கொடுங்க. பள்ளிவாசல்ல அக்கீதாவை கற்றுக்கொள்றதுக்காக அல்லாஹ்வோட பாதையில போங்க. அந்த அக்கீதா சொல்லி கொடுக்கப்படுகிறதா என்று பாருங்கள். இது போவ அல்லாஹ் சொல்கிறான், வலவ் ஆமன அஹ்லுல் கிதாப் லகான கைரல் லஹும், வேதக்காரர்கள் மாத்திரம் ஈமான் கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். மின்ஹுமுல் முஃமினூன் வ அக்ஸருஹுமுல் ஃபாசிகூன், அவர்களில் ஈமான் கொண்ட ஒரு சிலரும் இருக்கிறார்கள், அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேதக்காரர்கள் ஈமான் கொண்டா சிறந்ததாக இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வேதக்காரர்களுக்கு நீங்க நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், அவர்களை அல்லாஹ்வின் பாதையை நோக்கி அழைக்கணும், இஸ்லாத்தை நோக்கி அழைக்கணும் என்பதுதான் இந்த அல்லாஹ்வின் பாதை என்பது இதனூடாக விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா 16வது அத்தியாயத்துல 125வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, அல்லாஹ்வின் பாதையை நோக்கி நீங்கள் ஹிக்மத்துடன், ஞானத்துடன் அழையுங்கள். ஞானம் இருக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவின் தெளிவு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களை நாங்கள் படித்து அந்த ஞானத்தின் மூலமாக மக்களை அழைக்க வேண்டும்.
கட்டுக்கதைகளையும் பெரியவர்களுடைய சம்பவங்களையும் வைத்து நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில் அழைக்க கூடாது. வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகான அறிவுரைகளை கூறுங்கள். இஸ்லாம் அழகான உபதேசங்களை சொல்லி இருக்கிறது, அதை எடுத்து சொல்லுங்கள். வஜாதிலுஹும் பில்லதி அஹ்சன், தேவைப்பட்டால் யாரு மாற்று கருத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடன் அழகான முறையில் விவாதம் செய்யுங்கள். இன்ன ரப்பக வஅலமு பிமன் லல்ல அன் சபீலிஹி வஅலமு பில் முஹ்ததீன், உமது இறைவன் அறிவான் யார் நேர்வழி பெற்றவர்கள் யார் வழிகேட்டில் இருப்பவர்கள் என்பது உமது இறைவன் நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? முஸ்லிம் அல்லாதவன் அல்லாஹ்ட பாதையை நோக்கி அலைங்க, அவனோட விவாதம் பண்ண வேண்டி வந்தா விவாதம் பண்ணுங்க. குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமான கருத்தில் இருக்கக்கூடிய பித்அத்வாதிகள், இணை வைப்பவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அலையுங்கள். அவர்கள் மாற்று கருத்தில் இருந்தால் விவாதம் செய்ய வேண்டிய தேவை வந்தாலும் விவாதம் செய்யுங்கள். விவாதம் செய்வது கூட அல்லாஹ்வின் பாதை என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா 41வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் சொன்னார், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையை நோக்கி மக்களை அழைத்து வஅமில ஸாலிஹன், தானும் அமல் செய்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்பவனை விட மிக அழகான சொல்லுக்குரியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதுல என்ன அர்த்தம்? முஸ்லிம் என்று முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாங்கள் சொல்லணும், நாங்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ்வின் பாதையை நோக்கி உங்களை அழைக்கின்றோம், நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்களும் அழகாக செயல்படுகிறோம், வாருங்கள் இந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தாவா பண்ண சொல்கிறான் அல்லாஹ். இந்த தாவாவை நாங்க பண்றோமா? பண்ணல. அப்ப அல்லாஹ்வின் பாதை என்பது இஸ்லாத்தை நிலைநிறுத்தும் பாதை, ஏகத்துவத்தை நிலைநிறுத்தும் பாதை, மார்க்கத்தை எடுத்துரைக்கும் பாதை. அதை நீங்க 6வது நம்பர்ல வச்சிருக்கீங்க. தாவத்து தப்லீக், தப்லீக் அழைப்பு செய்வது. தப்லீக் அழைப்பு என்றா எத்தி வைத்தல். எதை எத்தி வைக்கணும்? குர்ஆனை எத்தி வைக்க வேண்டும், ஹதீஸை எத்தி வைக்க வேண்டும், சுன்னாவை எத்தி வைக்க வேண்டும். ஒன்றை சொல்லி ஒன்றை சொல்லாம இருக்கக்கூடாது, மொத்தத்தையும் சொல்லணும். இதை செய்தால் அது அல்லாஹ்வின் பாதை. 3, 40, 4 மாசம் என்று தனியா பிரித்து வைப்பது என்பது அது அல்லாஹ்வின் பாதை கிடையாது. குர்ஆன் சுன்னால இல்லாத ஒரு பித்அத்தான அனாச்சாரமான மார்க்கம் அங்கீகரிக்காத இதை செய்தால் வழிகேட்டுக்கு செல்லக்கூடிய நிலையில் எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருப்பதை இந்த குர்ஆன் சுன்னா ஹதீஸ் செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே 3 நாள் 40 நாள் 4 மாசம் ஜமாத் செல்வதை இஸ்லாமிய மார்க்கத்துல குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லாத ஒரு காரியம் என்பதனால் அதை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறார்டா, சொந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு குடும்பத்துடன் சென்று பல ஆண்டு காலம் வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய எண்ணத்தில் இருப்பது வெளியூரில் தங்கி இருப்பதாக. எனவே ஜம்மு கஸ்மீர் சலுகைகளை அவ்வப்பொழுது பயன்படுத்தி வருகிறோம். அதே சூழலில் பல்லாண்டு காலம் வாழும் அந்த ஊரில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பி வந்தவுடன் 1 நாளோ 2 நாட்களோ 3 நாட்களோ தங்கி இருந்து விட்டு திரும்பி மறுபடியும் வாழும் ஊருக்கே செல்லும் போது ஏற்கனவே பயணியாக இருந்த நிலையில் சொந்த ஊருக்கு வந்துவிட்டால் அந்த 3 நாட்களும் பயணியுடைய சட்டம் பொருந்துமா, அல்லது சொந்த ஊர் வந்து விட்டதற்காக அந்த 3 நாட்களும் அந்த சலுகை பயன்படுத்த முடியாதா? விளக்கம் தரவும் என்று சையது அன்வர்தீன் அவர்கள் தொண்டியிலிருந்து கேட்கிறாங்க. அதாவது அவர் சொல்ற வாசகத்துல ஒரு மூடலான நிலை இருந்தாலும் என்ன கேட்கிறாருண்டா, அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தா, வெளிநாடுகள்ல பல ஆண்டு காலமா இருக்கிறோம், அங்க ஜம்மு கஸ்மீர் செய்து வருகிறோம். தாயகத்துக்கு திரும்பி 3-4 நாட்கள் மட்டும் தாயகத்தில் இருக்கும் பொழுது 3-4 நாள் தான் இருக்கிறோம். அப்ப இங்கேயும் ஜம்மு கஸ்மீர் செஞ்சு போனா என்ன என்ற மாதிரி தான் அவர் கேள்வி கேட்கிறார். ஏன்னா பல ஆண்டுகளாக வெளிநாட்டுல இருந்து அங்க ஜம்மு கஸ்மீர் செய்யறது ஓகே, அது பயணி என்ற கணக்குல வரும். நாங்க நம்முடைய பிறந்த மண்ணுக்கு போறோம், நிரந்தரமான இருப்பாக நாங்கள் எதை வைத்திருக்கிறோமோ அந்த இடத்துக்கு போனா அங்க 3 நாள் தானே இருக்கிறோம். அந்த 3 நாள்லையும் நாங்க இயற்கையான தொழுகையை தொழணுமா, வளமையான செட்டப்ல உள்ள அந்த 4 ரக்காத்து தான் தொழணுமா, அல்லது சுருக்கி தொழுந்து சேர்த்து தொழுந்துட்டு அங்கேயும் தாயகத்திலையும் சேர்த்து தொழுந்து சுருக்கி தொழுந்து வரலாமா என்று கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜம்மு கஸ்மீர் சம்பந்தமாக பயணிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் அடிப்படையில் 25 கிலோமீட்டருக்கு நெருக்கமான ஒரு தூரம் ஒருவர் பயணத்தில் இருந்தால் அவர் ஒரு பயணியாக இஸ்லாத்தில் கருதப்படுகிறது. எப்படி ஹதீஸ் வருதுன்னு சொன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழக்கமுடையவராக இருந்தார்கள். இதா ஹரஜ மசீரத ஸலாசத்தி அம்யாலின் அவ் ஸலாசத்தி ஃபராசிஹ, 3 மைல்களோ 3 ஃபர்சகுகளோ ரசூலுல்லாஹ் பயணத்தில் இருந்தால் ஸல்லா ரக்அத்தைனி,
2 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக 3 மைல்கள் அல்லது 3 ஃபர்சகுகள் தொலைவுள்ள ஒரு பயணத்துக்கு சென்றால் கஸ்ர் செய்வாங்க என்று வருது. இப்போ 3 மைலா 3 ஃபர்சகா என்றது சந்தேகத்துக்குரிய நிலையில தான் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு மைல் என்பது 6000 முழங்களும் ஒரு ஃபர்சக் என்பது 18000 முழங்களையும் கொண்டதாக என்பது அந்த காலத்துல இருந்த கணக்கு. ஒரு மைல் என்பது 6000 முழங்களை கொண்டதாகும் என்று அந்த காலத்தில் உள்ள கணக்குப்படி வருது. அப்போ ஒரு முழம் என்றா நாங்க படுக்கை வசமாக 24 விரல்களை வச்சா எவ்வளவு வருமா? இப்படி 10 விரல், இந்த மாதிரி இந்த 10 ஒரு 4 விரல், இப்படி படுக்கை வசமாக வச்சா 24 விரல் வாரதுதான் ஒரு முழம். அந்த முழத்துல 6000 முழங்கள் தான் ஒரு மைல் என்று அன்றைய அரபிகளுடைய கணக்கு. அப்ப இந்த ஹதீஸ்ல எப்படி வருது? ரசூலுல்லாஹ் 3 மைல்கள் பயணம் சென்றால் அல்லது 3 ஃபர்சகுகள் பயணம் செய்தால், 3 மைல்கள் என்றா ஒரு மைல் 6000 முழங்கள் என்றா 3 மைல்கள் என்பது 18000 முழங்கள் என்றாகும். அப்போ ஒரு ஃபர்சக் என்பது 18000 முழங்கள் என்றாகுது. 3 ஃபர்சக் என்றா 54000 முழங்கள் என்று ஆகிரும். அப்ப 54000 முழங்கள் பேணுதலாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஏண்டா 3 மைலா 3 ஃபர்சகாண்டு வந்தா எது என்று எங்களுக்கு உறுதியாக விளங்கல. எது உறுதியாக அறியப்பட்ட காரியமா இருக்குமோ அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில நீங்க 3 ரக்காத் தொழுந்தீங்களா 4 ரக்காத் தொழுந்தீங்களான்னு சந்தேகம் வந்தால் 3 எடுங்கன்றாங்க. ஏண்டா 3 கன்ஃபார்ம், 4 தான் கன்ஃபார்ம் இல்லாம போகுது. 4 தொழுதாக ஒருத்தர் யோசிக்கிறார், அவர் 3 தொழுது இருப்பார். 3 தொழுதாக ஒருத்தர் யோசிக்கிறார், அவரும் 3 தொழுது இருப்பார். அப்ப 3 எடுக்கணும் என்று சொல்றாங்க. இந்த மாதிரி எது உறுதியாக அறியப்படுகிறதோ அதை எடுக்கணும். இப்ப 3 மைல் 3 ஃபர்சகண்டா 3 மைல்கள் தூரம், அதாவது 18000 முழங்கள் என்று வருகிறது, 54000 முழங்கள் என்று வருகிறது. நான் 18000 முழங்கள் என்றது கணக்குல எடுத்தோம்டா 54000 முழங்கள்ல வெறும் 18000 கணக்கு வருது. மீதமுள்ள 36000 முழங்கள் கணக்கில் எடுத்துப்படாமல் இருக்கிறது. அப்ப அது அறியப்பட்ட நிலையிலிருந்து விலகி விடுகிறது. 54000 முழம் எடுத்தா 54000 வருகிறது, அந்த 18000 முழங்கள் என்றதும் வருகிறது. அப்ப ரெண்டும் அறியப்பட்ட ஒரு கணக்குல வந்துடும். அப்ப அறியப்பட்ட நிலையில் பேணுதலுக்காக அதிகமான தூரம் உள்ளது இந்த இடத்துல எடுக்க வேண்டி வருது, அங்க குறைவான உள்ளது எடுக்க வேண்டி வருது. அப்ப 54000 முழங்கள் என்பதுதான் உறுதியாக, அதை எடுத்தாலும் இதை எடுத்தாலும் எது மிஸ் ஆகாம இருக்குது என்று பார்த்தா 54000 முழங்கள் என்றதுதான் ரெண்டுக்கும் பொதுவானதாக, மிஸ் ஆகாம ரெண்டும் தவற விடாத நிலையில் வரக்கூடிய கணக்காக இருப்பதனால் 54000 முழங்கள் என்றதுதான் கணக்குல வரும். அது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டராக வருகிறது. இந்த பயணத்தில் இருந்தால் ஜம்மு கஸ்ரு கடமையாகி விடும், ஜம்மு கஸ்ரு சலுகை நமக்கு கிடைத்து விடும். ஜம்மு கஸ்ரு சலுகை கிடைத்தால் நாங்கள் எத்தனை நாட்கள் பயணத்தில் இருந்தாலும் தாராளமாக நாங்கள் அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு ஹதீஸ் வருது, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரில 1080வது ஹதீஸாக, அகாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 யக்ஸுரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 19 நாட்கள் சுருக்கி தொழுதார்கள். ஃபனஹ்னு இதா சாஃபர்னா 19 கஸர்னா, நாங்கள் 19 நாட்கள் பயணத்தில் இருந்தால் சுருக்கி தொல்வோம். வைன் ஜித்னா அத்மம்னா, அதை நாங்கள் கூட்டினால் 19 நாட்கள்ல அதிகமாகி வந்தால் சுருக்காம முழுமையா தொழுவோம் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஆனா இந்த ஹதீஸ்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் 19 நாள் மக்காவில் தங்கியதை வைத்து சஹாபாக்கள் 19 நாளுக்கு நீண்ட நாட்கள் பயணம் கொண்டா முழுமையான தொழுகையை தொழுறதா வருது. இது நமக்குரிய ஒரு அளவுகோல் இல்லை. சஹாபாக்களுடைய செயற்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு ஆதாரமாக வராது. எது அளவுகோல் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால எத்தனை நாட்கள் தங்கினாங்க? 19 நாட்கள் தங்கினாங்க. எத்தனை நாட்கள் ரசூலா தங்கினாங்களோ அத்தனை நாட்கள் ரசூலா பயணம் முடியும் வரைக்கும் தங்கின நாட்கள் 19 நாட்கள். 19 நாட்கள் பயணம் முடியும் வரைக்கும் ரசூலா தங்கி இருந்தாங்க. அதுல இருந்து என்ன விளங்குது என்றா, ஒரு பயணம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கஸ்ரு செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. ரசூலா 1 வருஷம் தங்கி இருந்தாங்க, 1 வருஷமும் கஸ்ரு செஞ்சிருப்பாங்க. அப்ப இதுதான் சட்டமா இருக்கிறது. 19 நாட்களை தான் கஸ்ருக்குரிய அளவுகோலா வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு கட்டளையிட்டு இருப்பாங்க. 19 நாட்களை தாண்டினால் நீங்கள் கஸ்ரு செய்ய வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? ரசூலா மக்கால இருந்ததே மொத்தம் 19 நாள், இருந்த 19 நாளும் கஸ்ரு செஞ்சாங்க என்றால்
பயணத்தில் இருப்பவர் பயணத்தில் இருக்கும் காலம் எல்லாம் கஸ்ர் செய்யும் சலுகையை அவர் பெற்றுக் கொள்கிறார். இப்ப இந்த சகோதரர் வெளிநாட்டில் இருக்கிறார்டா, அவர் வெளிநாட்டில் இருக்கிற காலம் எல்லாம் அவர் பயணத்தில் இருப்பவராகத்தான் கருதப்படுவார். அவருடைய தாயகம் சொந்த மண்ணில அவர் நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கை அவருடைய நாட்டில் இருக்குது. அவர் தொண்டி என்றா தொண்டிதான் அவர் காலம் முழுவதும் வாழக்கூடிய, அவர் தொடர்ச்சியாக அவர் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆனால் அவர் தற்போது பயணியாக ஒரு தொழிலுக்காக அல்லது ஒரு வியாபாரத்துக்காக பல ஆண்டு காலம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. எப்பயாவது ரிட்டர்ன் ஆகி அவர் நிரந்தரமாக அவருடைய வாழ்க்கையாக அவர் வாழும் காலம் எல்லாம் அவருடைய சொந்த ஊர்ல தான் வாழ போறார். அப்ப அவர் பயணியாகத்தான் வெளிநாட்டில் இருக்கிறார் என்றா அந்த வெளிநாட்டில் இருக்கிற காலம் முழுவதும் கஸ்ர் செய்வதற்கு அவர் அனுமதிக்கப்படுகிறார். ஆனா கட்டாயமா கஸ்ர் செய்தே ஆகணும் என்றா கஸ்ர் செய்தே ஆக வேண்டும் என்று இல்லை. ஏனென்றா நசாயில 1439வது ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்கு வந்த நேரத்துல ரசூல்லா மக்கால சுருக்கி சொல்றாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவனித்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். கசர்த்த, நீங்கள் சுருக்கி தொழுகிறீர்கள். வ அத்மம்து, நான் முழுமையாக தொழுகிறேன். வ அஃப்தர்த வ சும்து, நீங்கள் நோன்பை விட்டிருந்தீர்கள், நான் நோன்பு நோற்றவளாக இருந்தேன். என்ன நிலை என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, கால அஹ்சன்தி யா ஆயிஷா, நீங்க செஞ்சது நல்ல செயல்தான். வமா ஆப அலைய, என்னை குறை சொல்லவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப ஒருவர் பயணத்திலே இருந்து முழுமையாக நிறைவேற்றினாலோ நோம்பு பிடித்தாலோ, பயணிகளுக்கு நோம்புலையும் சலுகை இருக்குது. ஆனா ஒருத்தர் நோம்பு பிடிக்க நினைக்கிறாரு பயணத்துல, அதே நேரத்துல முழுமையா தொழ நினைக்கிறாரு, அவருடைய நிலை என்ன? அவர் செய்தது அஹ்சன்தி. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நீ சிறந்த செயலை, அழகான செயலை செய்திருக்கிறாய், அதுவும் நல்லதுதான். அப்போ ஒருத்தர் பயணத்திலிருந்து காலம் முழுவதும் சுருக்கித்தான் தொழணும் என்றதில்ல, முழுமையான தொழுகையும் தொழலாம், சுருக்கியும் தொழலாம். அது அவருடைய விருப்பத்தில் அவருடைய சக்திக்கு உட்பட்டது. ஆனால் சொந்த ஊருக்கு வந்தா அவர் பயணத்தில் உள்ள அந்த ஒருவராக கருதப்பட மாட்டார். ஏனென்றால் 25 கிலோமீட்டர் என்ற அந்த எல்லையை அவர் தாண்டவில்லை. அவர் அந்த 25 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பயணத்தை அவர் நாடவில்லை, அதற்கான ஒரு ஏற்பாடும் இல்லை. எனவே அவர் கஸ்ர் செய்வதற்குரியவராக ஆக மாட்டார் என்பதனால உள்ளூரில் இருக்கும் போது அவரு என்ன செய்யணும்? முழுமையான தொழுகையை தான் தொழணும். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும் சேர்த்து தொழுவதற்கு அவருக்கு அனுமதி கிடைக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா பில் மதீனதி, ரசூலுல்லாஹ் மதீனாவிலே 87 அல்-லுஹ்ர வல் அஸ்ர வல் மக்ரிப, லுஹரையும் அஸ்ரையும் 8 ரக்காத்தாகவும் மஹரிபையும் இஷாவையும் 7 ரக்காத்தாக மதீனாவிலேயே ஜம்மு செய்து தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரியிலே 543வது செய்தியாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இத சில நேரங்கள்ல தேவைக்கு ஏற்ப நமக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. இன்னொரு செய்தியில சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியில வருது, ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-லுஹ்ர வல் அஸ்ர ஜமீஅன் வல் மக்ரிப வல் இஷா ஜமீஅன், ரசூலுல்லாஹ் லுஹ்ரையும் அஸ்ரையும் ஒன்று சேர்த்து தொழுதாங்க, மக்ரிபையும் இஷாவையும் ஒன்று சேர்த்து தொழுதாங்க. ஃபீ கைரி ஹௌஃபின் வலா சஃபரின், அச்சமான சூழ்நிலை இல்லாமல், பயணத்தில் இல்லாமல் என்று வருகிறது. அப்ப அச்சமான சூழ்நிலை இருந்தாலும் சேர்த்து தொழலாம், பயணத்தில் இருந்தாலும் சேர்த்து தொழலாம். அது ரெண்டும் இல்லாமலும் ரசூலுல்லாஹ் மதீனாவிலேயே சேர்த்து தொழுந்திருக்கிறாங்க என்ற செய்தியை வச்சு சில தேவைகள் ஏற்பட்டால் இப்படி ஜம்மு செய்து உள்ளூரிலும் தொழுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது என்பதை விளங்கலாம். அப்ப அந்த சகோதரர் அவருடைய விடுமுறைக்காக வேண்டி அவர் சொந்த ஊருக்கு வருவார் என்றால் அந்த நேரத்துல அவருக்கு கஸ்ர் செய்வதற்கு தான் தடை இருக்குதே தவிர அவருடைய தேவைக்கு ஏற்ப அவரை ஜம்மு செய்து தொழுது கொள்வதற்கு அந்த சலுகை அவர் பெறுகிறார். ஆனா இதை வழக்கமாக்கி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்பதனால் அந்தந்த நேரத்துக்கு தொழுகிறது தான் சிறந்தது. இஸ்லாத்துல சிறந்த செயல் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்துக்கே தொழுறது தான் சிறந்த செயல் என்றும் ரசூலுல்லாஹ் சொன்னதனால இதுக்கு மாற்றம் இல்லாத விதத்துல இந்த ஜம்மு சலுகையை உள்ளூரில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறார்டா, மஹ்ரம் உறவை எவ்வாறு பேணுவது? எனது மனைவியின் சகோதரிகளுடன் பேசுவதற்கு அனுமதி உண்டா? அந்த சகோதரர் என்ன கேட்கிறார்டா, அவருடைய வீட்டுல மனைவிக்கு பல சகோதரிகள் இருக்கிறாங்க போல,
அவங்களோட இவர் பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு விரும்புறாரு போல, அதுக்கு அனுமதி இருக்குதான்னு தான் கேட்கிறாரு. ஒரு இரையச்சத்தோட பேணுதலாக ஒரு செய்தியை கேட்கிறாரு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கடா, மைனி அல்லது மச்சினி என்று இருக்கிறவங்க பாதி பொண்டாட்டி என்றுவாங்க. சில பேர் பழமொழியில பழக்கத்துல அப்படி சொல்ல வச்சிருக்கிறான். ஏண்டா அவளை மைனியை வச்சுதான் தண்ணியை கொண்டு வா, சாப்பாடை கொண்டு வா, அதை செஞ்சு வா, இதை செஞ்சு வாண்டு வேலை வாங்குவாங்க. அப்போ ரொம்ப நெருக்கமான ஒரு பழக்கம் ஏற்படுது. இந்த மாதிரி பழக்கம் ஏற்பட்டு அது தவறான ஒரு நடத்தைக்கு கூட காரணமாக அமைந்து விடலாம் என்ற மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் சமூகத்துல இருக்குது. இப்போ பொதுவாக அந்நிய பெண்களை கூட மைனி மைனி என்று பேசுற பழக்கம் நம் சமூகத்துல இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி மஹ்ரம் அல்லாத உறவுகள், குறிப்பாக மனைவியின் சகோதரிகள், அவர்களுடன் பேசும் பொழுது கதைக்கும் பொழுது என்ன மாதிரி நடந்து கொள்ளணும், மஹ்ரம் உறவை எப்படி பேணணும் என்றதுதான் அந்த சகோதரருடைய கேள்வியாக இருக்கிறது. இது மைனியாக இருந்தாலும் அல்லது வேறு மஹ்ரம் அல்லாத உறவுகளாக இருந்தாலும் அவர்களோட எப்படி நடந்து கொள்ளணும் என்றதுக்கு குர்ஆன்ல நமக்கு ஏராளமான வழிகாட்டல் இருக்கிறது. குறிப்பாக குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல அல்லாஹ் நமக்கு தடை செய்யப்பட்ட திருமண உறவுகள் யார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்க தான் நம்முடைய மஹ்ரம்கள். யார சொல்றான்? ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்கள் தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப தாய் மஹ்ரம். வபனாத்துக்கும், உங்கள் புதல்வியர்கள் உங்களுக்கு ஹராம். அஹவாத்துக்கும், சகோதரிகள். அம்மாத்துக்கும், உங்கள் தந்தையின் சகோதரிகள் மாமிமார்கள். ஹாலாத்துக்கும், உங்கள் அன்னையின் சகோதரிகள் சாட்சி பெரியம்மார்கள். வபனாத்துல் அஹி, உங்கள் சகோதரனின் மகள்மார்கள். வபனாத்துல் உஹ்தி, உங்களுடைய சகோதரியின் மகள்மார்கள். உம்மஹாத்துக்குமுல் லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய உங்களுடைய தாய்மார்கள். அஹவாத்துக்கும் மினர் ரலாஅத்தி, பால் குடியுறவின் ஊடாக ஏற்பட்ட உங்களுடைய சகோதரிகள். உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்களுடைய தாய்மார்கள். வரபாயிபுக்குமுல் லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்குமுல் லாத்தி தஹல்தும் பிஹின்ன, உங்கள் பொறுப்பில் இருக்கும் உங்கள் மனைவியின் புதல்விகள். அதாவது ஒரு மனைவி திருமணம் முடிச்சு விவாகரத்தான நிலையில அல்லது விதவையான நிலையில பிள்ளைகளோடு, பெண் பிள்ளைகளோடு வந்தால் இவர் அந்த மனைவியை இரண்டாம் தரமாகவோ அல்லது அந்த மனைவிக்கு இரண்டாவது கணவனாகவோ இவர் வந்தால் அந்த மனைவியின் முதல் கணவனின் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் இவருக்கு மஹ்ரமாகிவிடும் என்று அல்லாஹ் இப்படி ஒரு பட்டியல் அல்லாஹ் போடுகிறார். இவர்கள் மஹ்ரமான உறவுகள். இந்த உறவுகள் அல்லாதவர்கள் எல்லாம் அஜ்னபிகள், திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மஹ்ரம் இல்லை. மஹ்ரம் இல்லாத இந்த உறவுகளிடம் என்ன மாதிரி நடக்கணும் என்றத அல்லாஹ் தஆலா பெண்கள் தரப்புக்கு கட்டளையிடுறான். பாருங்க எப்படி என்று 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல அல்லாஹ் இதே மாதிரி ஒரு பட்டியலை போடுறான். வகுல்லில் முஃமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க, யலுல்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, கற்பை பேணிக் கொள்ள வேண்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவர்கள் தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லாமா வஹர மின்ஹா, அவர்கள் அந்த அலங்காரத்தில் தானாக வெளியே தெரிபவற்றை தவிர. வல் யضربن بخمرهن على جيوبهن, அவர்கள் ஹுமர்களை, ஹிமார்களை, முக்காடுகளை மார்பகங்கள் மீது மூடி போட்டுக் கொள்ள வேண்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, ஸீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லா லிபுஊலத்திஹின்ன, அவர்கள் கணவன்மார்களுக்கு முன்னால். அவ் ஆபாயின்ன, தந்தைமார்களுக்கு முன்னால். அவ் ஆபாஹி புஊலத்திஹின்ன, கணவன்மார்களின் தந்தைமார்களுக்கு முன்னால். அவ் அபுனாயின்ன, பிள்ளைகளுக்கு முன்னால். அவ் அபுனாஇ புஊலத்திஹின்ன, தன்னுடைய கணவன்மார்களின் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு முன்னால். அவ் இஹ்வானிஹின்ன, சகோதரர்களுக்கு முன்னால். அவ் பனி இஹ்வானிஹின்ன, சகோதரர்களின் ஆண் பிள்ளைகளுக்கு முன்னால். அவ் பனி அஹவாத்திஹின்ன, சகோதரிகளின் ஆண் பிள்ளைகளுக்கு முன்னால். அவ் நிசாயின்ன, பொதுவாக பெண்களுக்கு முன்னால். அவ் மா மலக்கத் ஐமானுஹுன்ன, அடிமைகளுக்கு முன்னால். அவி தாபிஈன கைரு உலில் இர்பத்தி மினர் ரிஜால், அல்லது ஆண்களில் பெண்கள் மீது நாட்டமில்லாத வயோதிபர்களுக்கு முன்னால். அவி திஃபிலல்லதீன் லம் யல்ஹரு அலா ஔராத்தின் நிசா, பெண்களுடைய ஔரத்துகள் சம்பந்தமாக விவரம் அறியாத சிறுவர்களுக்கு முன்னால் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுறான். இந்த ஆட்கள் தான் உங்களுக்கு மஹ்ரமானவங்க அல்லாஹ் பெண்களுக்கு சொல்றான். அங்க ஆண்களுக்கு சொன்னான், இங்க பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன செய்யணுமா? அந்த பெண்கள் மஹ்ரமான ஆண்களுக்கு முன்னாடியே தவிர மற்ற ஆண்களுக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அப்ப மஹ்ரமான உறவுக்கு முன்னாடி எப்படி நடக்கணும் என்றா, இந்த ஆண் தரப்பு இந்த கேள்வியை கேட்கக்கூடிய சகோதரர் ஆணாக இருப்பதனால் அவர் மஹ்ரமல்லாத உறவுகள் இருந்தால் அந்த மஹ்ரமல்லாத உறவுகள் இவருக்கு முன்னால் இஜாபை பேணக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும்.
ஹிமார்களை பேணக்கூடிய நிலையில் இருக்கணும். ஹிஜாப் என்று வழக்கத்தில் உள்ளதை சொல்றேன். ஹிமார் தான் சரியான அடிப்படை. ஹிஜாப் என்பது திரை என்பது ரசூலோட மனைவிமார்களுக்கு மட்டுமுள்ள சட்டம். ஹிமார் என்றால் முக்காடு, முகமும் மணிக்கட்டு வர கையும் கரண்டைக்கு கீழே பாதங்களையும் தவிர மற்ற பகுதிகளை மறைத்த நிலையில்தான் அந்நிய பெண்கள் இருக்க வேண்டும். அப்படி அந்நிய பெண்கள் இருந்தால் இவர் என்ன செய்யலாம்? தேவைக்கு பேசலாம், தேவைக்கு கதைக்கலாம். அந்த பெண்கள் தனிமையில் இல்லாத நிலையில் இவர் அந்த பெண்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அது அல்லாம கொஞ்சி குழாவுவதோ அல்லது இரண்டு கருத்துள்ள வார்த்தைகளை பேசுவதோ இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. ஏனென்றால் பெண்களுக்கு பொதுவாக ஒரு தடை வருகிறது. என்ன தடை என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 33வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல சொல்றான், யா நிசா அன் நபியி, நபியின் மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்கள் ஏனைய பெண்களை போன்று அல்ல. இன்னித்தகைதுன்ன ஃபலா தஹ்லஅன பில் கவுல், நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சினால் வார்த்தைகளில் நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். அப்ப அந்த மஹ்ரமான பெண்கள் அல்லாதவர்கள், மஹ்ரம் அல்லாத பெண்கள் இந்த ஆண்களுக்கு முன்னால் குலைந்து பேசக்கூடாது. அப்படி குலைஞ்சு பேசினா இவர் என்ன செய்யணும்? அந்த குலைவுக்குள்ள சிக்காம அந்த இடத்துல இருந்து அவர் வெளியேறி விட வேண்டும் என்பது இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொதுவான அறிவுரை சொல்றாங்க. பெண்கள், மஹ்ரம் அல்லாத பெண்கள் ஒரு சபையில் இருந்தா அந்த பெண்கள் இருக்கிற சபைக்கு ஆம்பளை போய் நுழைஞ்சிடக்கூடாது. ரசூலா சொல்றாங்க, ஈயாக்கும் வதுஹூல் அலன் நிசா, பெண்கள் இருக்கும் சபைகளுக்கு நீங்கள் நுழைவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன், அதை செய்யாதீங்கன்றாங்க ரசூலா. இப்ப பெண்கள் மஹ்ரம் அல்லாதவர்கள் குழுமி இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச 1-2 மஹ்ரம் பெண்கள் இருக்கலாம். அந்த மஹ்ரம் பெண்களோட நாங்க அந்த இடத்துல சபையிலிருந்து ஒதுங்கி பேசினா வேற விஷயம். அது அல்லாம மஹ்ரம் அல்லாத பெண்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறாங்க. அதுல 1-2 தான் நமக்கு தெரிஞ்ச மஹ்ரம் இருக்கிறாங்க. இந்த நிலையில அந்த பெண்கள் இருக்கிற சபைக்குள்ள நாங்கள் நுழைய முடியாது. அப்ப ரசூலா இப்படி சொன்ன உடனே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், ஃபக்கால ரஜுலும் மினல் அன்சார், அன்சாரி தோழர் ஒருவர் கேட்கிறார், யா ரசூல் அல்லாஹ் அஃபரஐத்தல் ஹம்வ, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய சகோதரனின் மனைவி இருக்கிறாங்களே அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் நுழையலாமா? அதாவது மச்சினி இருக்கிற இடத்துல நான் போகலாமான்னு கேட்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க, அல் ஹம்வுல் மௌத், மச்சினி மைனி இருக்கிற இடத்துல நுழைகிறது தான் சாவுக்கு, மரணத்துக்கு காரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அங்கதான் உனக்கு சாவு ஏற்படும், உனக்கு அழிவு ஏற்படும் என்றாங்க என்ற செய்தியை நாங்க புகாரியிலே 5232வது செய்தியா பார்க்கிறோம். இது உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப பெண்கள் மைனிமார்கள் இருக்கிறாங்கடா, அவங்க ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க மட்டும் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல 4-5 மைனி இருக்கும்போது இவர் என்ன செய்யக்கூடாது? மச்சான் போயிட்டு மைனியோட குழஞ்சி கொண்டு பேசவும் கூடாது, மைனி இருக்கிற சபைக்கு நுழையவும் கூடாது. தேவை இருந்தா பேசலாம், பெர்மிஷனோட பேசி. எப்படி பேசணும்? சலாத்தை சொல்லி அவங்க ஹிஜாப் சட்டத்தை பேன்ற நிலையில இன்ன விஷயம் தேவை, இது என்ன நிலை, இது என்ன நிலை, இப்படி பேசலாம். இதை தாண்டி மைனிதானே இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஹிஜாபை பேணாம இருந்தாலோ ஹிமார பேணாம இருந்தாலோ சர்வசாதாரணமா நுழைவது. சில பேர் என்ன பண்றாங்கடா, மைனிட இடுப்பை கீழ்றான், மைனிட கையை பிடிச்சி நக்கல் பண்றான், மைனியோட கேலி கூத்தாக்குறான், உருண்டு பரவல்றான். இந்த மாதிரி காரியம் எல்லாம் மௌத்துக்கு நிகரானதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அழிஞ்சி நாசமா போற காரியம். இந்த வேலைகளை செய்யாதீங்க. இந்த மைனியோட பழகுறன்ற பேர்ல மார்க்கத்துல வரம்பு மீறக்கூடிய நிலை ஏற்பட்டால் அது அழிவில் போய் சேரும் என்பது இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். ஆனா இது பொதுவாக நாங்க விளங்கிக் கொள்ளணும். அது மைனியாக இருந்தாலும் மைனி அல்லாத வேறு மஹ்ரம் அல்லாத உறவாக இருந்தாலும் மஹ்ரம் அல்லாத உறவுகளோட தேவைக்கு பேசலாம், குலைவு இல்லாம தனிமை இல்லாம தேவைக்கு பேசலாம். திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 235வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஹர்ரல்தும் பிஹி மின் ஹித்பத்தின் நிசாஇ அவ் அக்னன்தும் ஃபீ அன்ஃபுசிக்கும், நீங்கள் காத்திருக்கும் காலகட்டத்தில், இத்தாவுடைய காலகட்டத்தில் அவர்களை மனம் பேசுவது, ஹித்பத்துன் நிசா, பெண்களை திருமணத்துக்காக எண்ணுவது அல்லது சாடமாடையாக மனம் பேசுவது உங்கள் மீது குற்றம் இல்லை. நேரடியாக வெளிப்படையாக இத்தாலைக்கிற பெண்ணோட திருமண பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. ஆனா மனசுக்குள்ள நினைக்கலாம், திருமண பேச்சுவார்த்தையை இவங்களை திருமணம் முடிக்கணும் என்றதை நினைக்கிறதோ அல்லது லேசா லைட்டா மெசேஜை கொடுத்து இத்தாலைக்கிற பொம்பளைக்கு கூட நான் உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு விரும்புறேன் என்றதை எப்படி நேரடி வார்த்தையில சொல்லாம ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்ஷால்லா உங்களை இதா முடியட்டுமே என்னென்று பேசிக்கொள்வோம் என்றா அப்ப விளங்கிடும் இவர் மெசேஜை கொடுக்குறாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, வேற யாரையும் யோசிக்காதீங்க, நானே உங்களை கல்யாணம் முடிக்கிறேன் அர்த்தம். நேரடி வார்த்தையில மெசேஜ் போயிட்டுருச்சு. இந்த மாதிரி
இத்தாயிக்கிற பெண்களோட கூட பேசுறதுக்கு உத்தம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இத்தாயிக்கிற பொம்பளை ரூமுக்குள்ள அடைச்சி வைப்பாங்க நம்ம ஆக்கள். ரூமுக்குள்ள அடைச்சி ஒரு கர்ப்பிணி தாய் கூட அவங்கள சந்திக்க கூடாது. ஏன்னா கற்பத்துக்குள்ள ஒரு ஆண் குழந்தை இருந்தா மகரம் அல்லாத ஒரு உறவு பார்த்துருச்சு தீட்டா போயிரும் என்று நடக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு சமூகமாக இந்த சமூகத்துல பலரை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீ இத்தலைக்கிற பொம்பளையோட கல்யாண பேச்சுவார்த்தை கூட நடத்தலாம், டிரெக்ட் பேச்சுவார்த்தை நடத்தாதே, இன்டைரக்டா நடத்திக்கோ, சாடமாடையா பேசிக்கோ, மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கு உத்தமில்லை என்று சொல்வதாக இருந்தால் பெண்களுடன் தேவைக்கு பேசலாமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் வாசிகள்ல இருந்த பெண்களோட பேசினாங்களா இல்லையா? இவரு இந்த கையால ஒரு தவறு நடக்குது, ஈஜிப்துல இருந்து இவர் மதியனுக்கு ஓடுறாரு, ஓடி போய் அங்க தேவையுள்ள நிலையில இருக்கிறாரு, பெண்கள் தண்ணீர் இறைப்பதற்காக கஷ்டப்படுறாங்க. இவர் உடனடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச்ச கொடுக்குறாங்க, உங்களோட நிலை என்ன, என்ன நடக்குது, ஏன் இப்படி இருக்கிறீங்க? அந்த பெண்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இந்த இடையர்கள் நீர் இறைக்கும் வரைக்கும் எங்களுக்கு இறக்க முடியாதுன்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹீரோ முன்னாடி அந்த பெண்களுக்கு நீர் இறைத்து கொடுத்த அந்த செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தேவைக்கு பேசினாங்களா இல்லையா? தேவைக்கு பேசலாம், தேவை இல்லாம பேசக்கூடாது, தேவைக்கு பேசலாம் என்பது மஹ்ரமான உறவுக்கும் பொருந்தும், மஹ்ரம் அல்லாத உறவுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும், அது மைனிக்கும் பொருந்தும், அனைவருக்கும் பொருந்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அந்த வகையில இந்த மைனிமார்களோட இந்த மாதிரி ஒரு வரம்புக்குள்ளே இருந்து பழகிக் கொள்ளுங்கள். சில மைனிமார்கள் மச்சான்மார்களுக்கு முன்னாடி முந்தானியா போனோம் அதுவல், முக்காட பேணுவதும் இல்லை, ரொம்ப குலைவா பேசுறது, அவங்களோட அங்க அவயவங்கள் உறுப்புகள் கூட விளங்கும் விதத்தில் வெளிப்படையாக நடந்து கொள்வதை எல்லாம் இந்த சமூகத்தின் ஒரு அவல நிலையாக பார்க்கிறோம். இது மார்க்கத்துல ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு நிலையாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொண்டு பேணுதலாக நாங்கள் நடந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அந்த சகோதரரின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை, இந்த வாரத்திற்கான சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. உங்களுடைய கேள்விகள் ஏராளமாக இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 80 கேள்விகள் நிலுவையில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போது எல்லா கேள்விகளுக்கும் அதிகமான அளவில் பதில் சொல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்லுகின்ற பதில்கள் நீங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சரி கண்டீர்கள் என்று சொன்னால் அதை பிறருக்கு நீங்கள் பரப்புங்கள், பிற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அதை எத்தி வையுங்கள். மார்க்கத்தின் விளக்கங்களை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அது பயனுள்ளதாக அமையும். நாங்கள் சொல்லுகின்ற பதில்களில் உங்களுக்கு திருப்தி இல்லாவிட்டால் அந்த பதில்களை திருத்தக்கூடிய விதத்தில் குர்ஆன் சுன்னா ஆதாரத்திலிருந்து நம்மை தொடர்பு கொண்டு நமக்கு அந்த செய்திகளை தருமாறு, நம்மை திருத்துமாறும் அன்பாய் கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறோம். வாஹிர் தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.